ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக் அரசு வேலை உறுதி. ஸோ இன்னைக்கு வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு சூப்பரான ரீசனிங் ட்ரீட்டுங்க. ரயில்வேஸ், எஸ்எஸ்சி நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஐபி கொஸ்டின் பேப்பர் தான். ஐபியில் ஏசிஐஓவில் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நான் தமிழில் சொல்லியிருந்த மாதிரி ரீசனிங் என்பது ஒரு லட்டு அப்படின்றத நீங்கள் ரீசனிங் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ஏசிஐஓ, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இல்லை இபிஎஃப்ஓ எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு சின்ன லாஜிக்கல் திங்கிங் வச்சே சால்வ் பண்ணலாம். அதான் நம்ம இப்போ லைவ் டெமோ பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு குவான்ஸ் சால்வ் பண்ணி போட்டிருந்தோம் இந்த ஏசிஐஓவில். ஓகேவா? இதை நீங்கள் எடுக்கணும்னா ஜஸ்ட் நம்ம ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக்கில் போயிட்டு ஐபின்னு டைப் பண்ணாலே இதெல்லாம் வந்துடும். ஐபி ரிலேட்டடாக நம்ம என்னென்ன போட்டிருக்கோமோ வந்துடும் நம்ம சேனலில். இதில் குவான்ஸ் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இது வந்து ஐபி கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, டஃப்பான கொஸ்டின்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் ரீசனிங் வந்துங்க அவங்க எவ்வளோ டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா கூட அது நம்மளுக்கு ஒரு ஈஸியாக தான் தெரியுது. ஓகேவா? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட டெலிகிராம் குரூப் போயிட்டு இந்த சப் டாபிக்ஸில் போயிட்டு ஐபி எக்ஸாம்ஸ் போயிடுங்க. அதில் இந்த மெசேஜஸில் இந்த டிரைவ் லிங்க் பிஒய்க்யூ கலெக்ஷன் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா ஐபி எக்ஸாம்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இது வந்து பார்த்த உடனே தெரியுது. இந்த மாதிரி ரேங்க்லாம் வந்தாலே இது பேர் என்னது? ரேங்கிங் அப்படின்ற ஒரு டாபிக். இந்த எல்லா டாப்பிக்குமே டீட்டெயிலாக நம்மளுடைய மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸில் நடத்தியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் குவான்ஸ் ரீசனிங் காம்போவாக எடுத்தவங்களுக்கும் ரீசனிங் அப்படின்ற இதில் உள்ளே இருக்கும். ரேங்கிங் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அதே மெத்தடில் இதை போட்டுடலாம். இன் அ கிளாஸ் கொஷினை பாருங்கள். In a class, Pratik ranks 22nd from top and 27th from bottom. அப்போ how many students are there in the class? ரொம்ப ஈஸிங்க. அப்போ நீங்கள் லாஜிக்கலாகவே வரீங்களேன். இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டமு. பிரதீப் எங்கேயோ நடுவில் இருக்காரு. இவர் தான் பிரதீக்கு. இவர் வந்துங்க நல்லா கவனிங்க. இவர் வந்து 22nd from டாப்புங்கிறாங்களா? அப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது இவர் 22வது ஆள். ஓகே, 22வது நபர். அப்போ இவருக்கு முன்னாடி 21 பேர் இருப்பாங்களா? அப்போ தானே இவர் 22வது நபராக இருப்பார். எஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். 27th ஃப்ரம் பாட்டம்லேருந்து அவர் 27 தான். அப்போ அவர் கீழே எத்தனை பேருங்க இருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். 27 பேரா, 28 பேரா, 26 பேரா? கரெக்டாக சொல்லுங்கள். 26 பேர். கரெக்ட், சூப்பர். அப்போ தான் ஒரு 27வது ஆளாக வர முடியும். சூப்பருங்க, அவ்வளோதான். இப்போ டோட்டல் கேட்டால் பாருங்கள், சிம்பிளாக ஆட் பண்ணிட்டு போயிடலாமா? டோட்டல் பாருங்களேன். டோட்டல்னா என்னது? இப்போ பிரதீக் ஒரு ஆளா 1, அவருக்கு முன்னாடி ஒரு 21 பேர், பின்னாடி ஒரு 26 பேர். அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 21, பிரதீக் ஒரு ஆள், 26 பேர். ஆட் பண்ணுங்கள், 48 வந்துடும். அவ்வளோதாங்க, இதாங்க ஆன்சர். இது லாஜிக்கல் மெத்தடுங்க. நம்ம இந்த மெத்தட் தான் கோர்ஸில் டீச் பண்ணியிருப்போம். பட் இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. பட் அந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? 2 வேல்யூ கொடுத்துட்டு டோட்டல் கேட்டால் மட்டும்தான். என்ன ஃபார்முலா? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டாப் ப்ளஸ் பாட்டம் -1, இல்லை லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -1 கூட போடலாம். அப்படி கேட்டிருந்தா டாப் எவ்வளோ வேல்யூ, இதுக்கு வந்து நீங்கள் அதே கொஷினில் இருக்க அதே வேல்யூ தான். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபார்முலா மெத்தட். அப்போ இந்த மெத்தடில் போடும்போது நீங்கள் எந்த லாஜிக்லாம் யோசிக்க தேவையில்ல. கொஷினில் டாப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22nd. பாட்டமில் ஒரு இதுலேருந்து எத்தனாவது ஆள்? 27 -1, அப்போ 48 வரும். பட் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டால் மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த லாஜிக்கல் மெத்தட் போகிறது. சரியா? இந்த லாஜிக்கல் மெத்தட் போகிறது ஈஸியாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் புரிஞ்சா? ரேங்கிங். செகண்ட் கொஷின் பாருங்கள். இதெல்லாம் குயிக்காக மார்க் எடுக்க வேண்டிய கொஷின்ஸ். சரியா? அதாவது மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, மிரர் இமேஜ். ஓகேவா? ஸோ இது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கொஷினில் இருக்கிறத அப்படியே நீங்கள் மிரர் இமேஜ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. சரியா? எப்படி பண்ணணும்னா ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் இதெல்லாம் நம்பர்ஸ் இல்லையா? இதோட மிரர் இமேஜ்லாம் நம்ம மைண்டு ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடும். ஓகேவா? மிரர் இமேஜ்னா இங்கேருந்து இங்கே மிரர் வைக்கிறீங்க, இப்படி மாறணும். அப்போ வெர்டிக்கலாக மாறும். அப்போ பி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே எப்படி இருக்கும்? இப்படி தெரியும் மிரரில். புரியுதா? இதே ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா மிரரில் வச்சாலும் ஏவாக தான் தெரியும். புரியுதா? இந்த மாதிரி பார்க்குறது தான் மிரர் இமேஜ். சரிங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பாருங்கள், ஈஸியாகிடும். 4 எப்படிங்க தெரியும்? அதை யோசிச்சா கொஞ்சம் மைண்ட் வந்து யோசிக்கணும்னு தோணுது. ஆனால் யோசிக்காதீங்க, ஆப்ஷனை பார்த்துக்கிட்டே யோசிங்க. சரி, இப்படி திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி தலைகீழாக கவுரெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லையா? அதனால இது வராது. புரியுதா? நீங்கள் எலிமினேட்டே பண்ணிடலாம். அப்போ 4 வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் இது வந்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷனுங்க. லாஸ்ட் ஆப்ஷனில் 4 இருக்கிறது வந்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷன். அப்படியே தலைகீழாக தெரியுது.
புரியுதா? அதாவது இப்படி வச்சிருந்தா, இங்க கோடு போட்டிருந்தா இந்த மாரி வந்திருக்கும். அதோடைய வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் அப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. பட் இங்க கேட்கிறது மிரர் இமேஜ்ன்றதுனால இந்த மாரி டர்ன் ஆவாது. ஸோ அந்த ஹோல் ஆப்ஷனையும் நீங்க அடிச்சிடலாம். ஹோல் ஆப்ஷனை நீங்க அடிச்சிடலாம். இதே மாரி இப்ப 4 பார்த்தீங்களா? இப்ப 5 பாருங்க. நம்பர மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்பர மட்டும் பார்த்தாலே, இப்ப இது வந்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சா? அப்படியே 5 உடைய தண்ணீல விழுந்தா 5 எப்படி தெரியுமோ அந்த மாரி ஆயிடுச்சு. அப்ப இதுவும் வராது. புரியுதுங்களா? அப்ப இந்த ஆப்ஷனும் வராது. புரியுதா? நான் 2 ஆப்ஷன வந்து வைப் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னு தெரியுதா? இது வந்து 4 வராதுன்றதுனால இ ஒரு நிமிஷம். 4 வராதுன்றதுனால இத அடிச்சுட்டேன். 5 இப்படி வராதுன்றதுனால இத அடிச்சுட்டேன். இப்ப இது 2த்துக்கும் போட்டி இருக்கா? இப்ப பாருங்க நீங்க இதுவரைக்கும் நீங்க யோசிக்கவே இல்ல. இது வராது, வராது தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப ஈஸியானது அப்படியே சும்மா அப்படியே ரேண்டமா பாருங்களேன். இதையும் இந்த 2 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி ரேண்டமா பாருங்களேன். இப்ப இங்க y இருக்கா? y ஈஸியா மிரர் இமேஜ் பண்ணலாமா? நான் சொன்னேன்லங்க A வந்து A தான் தெரியும். அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் மாறாது. இப்ப O எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிரர் இமேஜும் O தான். T எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிரர் இமேஜ் T தான். சரியா? அதே கேட்டகரி தான் ஒய்யும். இப்படி ஒய் போடக்கூடாதுன்னா, இப்படி போடணும். இப்படி ஒய் போட்டீங்கன்னா, அத மிரர்ல வச்சாலும் நீங்க மிரர்ல ஒய் காட்டினாலும் ஒய் தான். அப்ப அத புடிங்க. மத்த கஷ்டமானதெல்லாம் பார்க்காதீங்க. ஒய் இருக்கா? அப்ப இந்த ஒய் என்பது மிரர் இமேஜ்லயும் ஒய்யாகத்தானே தெரியும். இப்படி எப்படி கவுந்துக்குமா? இது வாட்டர் இமேஜ். இந்த மாரி இருந்தா வாட்டர் ரிஃப்ளெக்ஷன். அப்ப இதுவும் வராது. இதுவும் வராது. 3 ஆப்ஷனும் வராது. அப்ப நீங்க என்ன வச்சுக்கலாம் ஆன்சர்? வராது, வராது, வராதுன்னு சொல்லியே இத டிக் பண்ணிரலாம். நீங்க எதையுமே ஒண்ணு ஒண்ணா உட்காந்து திருப்பிட்டு இருக்க தேவையில்ல. ஏன்னா ஒண்ணு ஒண்ணா திருப்பினீங்கன்னா மைண்ட் வேலை செய்யணும். தப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இத குயிக்கா நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இது என்ன டாபிக்கு? மிரர் இமேஜ். ஸோ ஒரு டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ரேங்கிங்கில 1, மிரர் இமேஜில 1. இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஆட் வேர்ட் அவுட். ஆட் ஒன் அவுட். இதெல்லாம் ஜிகேங்க. பார்த்தே சொல்லிரணும். யென் அப்படின்னா ஜப்பானோட கரன்சி. யூரோ அப்படின்னா ஃப்ரான்ஸு, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸோட கரன்சி. யுவான் அப்படின்னா சைனாவோட கரன்சி. ஆனா இது மட்டும் தான் கேபிட்டல். ஓகே. மீதி எல்லாம் கரன்சி. ஸோ ஆட் ஒன். ஈஸியா. இதெல்லாம் வந்து விடவே கூடாது. இப்ப இது பாருங்க நம்பர் சீரிஸ். 4த் ஒன் பாருங்க நம்பர் சீரிஸ். இதுல ராங் டெர்ம் கேட்கறாங்க. யூசுவலா நார்மலா கேட்கணும்னா மிஸ்ஸிங் டெர்ம் கேட்பாங்க. இல்ல நெக்ஸ்ட் டெர்ம் என்னன்னு கொஸ்டின் மார்க் கேட்பாங்க. பட் இதுல ராங் டெர்ம் கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். ஸோ இப்படி பாருங்க. இத கண்டுபிடிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இத பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு தெரியுதா? அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்துரும். எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது 2த்தையும் மைனஸ் பண்ணா என்னங்க வருது? மைனஸ் பண்ணுங்க அப்படியே. ஸோ மைனஸ் அப்படின்னா இப்படி போட்டு நம்ம சின்ன வயசுல பண்ண மாரி பண்ணக்கூடாதுங்க. டைம் ஆயிரும். அப்படியே பார்த்தே பண்ணணும். 8 - 0 8, 5 - 3 2, 4 - 2 2 இப்படியே பண்ணிரணும். ஏன்னா நெறைய பேர் கேட்பாங்க, எப்படி பண்றது? அப்படி. இப்படி தான் இங்க பாருங்க. 0லேருந்து 6 போச்சுன்னா 4, 1 கடன் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? 2லேருந்து 1 போச்சுன்னா 1, 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அப்ப இப்பயே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சாங்க? இப்பயே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 1 and 4 இங்க போடுறேன். 1 and 4 இப்பயே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சா? நல்லா பாருங்க. இப்ப இங்க 228 மைனஸ் ஆயிருக்கா? 458லேருந்து 228 மைனஸ் ஆயிருக்கா? இங்க பாருங்க 230 இருக்கு. அப்ப இந்த 230யோட ஒரு 2 கம்மி தான் இந்த நம்பர். அதான் மைனஸ் ஆயிருக்கு. அதே மாரி 116 மைனஸ் ஆயிருக்கா? சாரி 114 மைனஸ் ஆயிருக்கா? அது இந்த 116ல 2 கம்மி. அவ்வளோதானங்க. முடிஞ்சுதா? அவ்வளோதானே முடிஞ்சுச்சா? அப்ப நல்லா பாருங்க. அப்ப இதுலருந்து இத அடுத்து நீங்க சும்மா கண்டுபிடிங்களேன். மைனஸ் எவ்வளோ? 6 - 6, 6 - 0 6, 11 - 6 5. 56 மைனஸ் ஆயிருக்கா? ஆனா இந்த 60லருந்து 2 கம்மியாயி ஆக்சுவலா 58 தானே மைனஸ் ஆயிருக்கணும். அதானே கரெக்ட்டா இருந்திருக்கும். ஓகேவா? அதுதானே உசிதம். ஓகேவா? ஸோ அப்ப 58 தான் மைனஸ் ஆயிருந்திருக்கும். நம்ம லாஜிக் படி பார்த்தீங்கன்னா. இதுலருந்து என்ன மைனஸ் ஆகுது? இதோட 2 கம்மியான நம்பர் மைனஸ் ஆகுது. இதுலருந்து என்ன மைனஸ் ஆகுது? இங்க இருக்கிறதோட 2 கம்மியான நம்பர். அப்ப இங்க 60 இருந்துச்சுன்னா, இங்க 58 தானே மைனஸ் ஆயிருந்திருக்கணும். ஆனா நம்மளுக்கு 56 வருது. அப்ப அதான் தப்பு. இப்ப இந்த சீரிஸ் எப்படி போகுது? அதெல்லாம் யோசிச்ச கூடாது ஃபிரெண்ட்ஸ். அதெல்லாம் எக்ஸாம்ல டைம் இல்ல. ஓகேவா? அதெல்லாம் எக்ஸாமில் டைம் இல்லை. நான் வேணா சொல்றேன் உங்களுக்காக அது என்ன மைனஸ் ஆகும்னு கடைசியா. பட் இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணிரணும், ஆன்ஸர 16 டிக் பண்ணிரணும். ஏன்னா, இந்த 2ம் கரெக்ட்டா அந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணுது. 228, 230க்கு 2 கம்மியா வருது. இந்த 2த்துக்கும் பேட்டர்ன் 114 கரெக்ட்டா வருது. பட் அப்ப இதுவரைக்கும் கரெக்ட். எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் 3 கரெக்ட்டா போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த 60 வரும்போது தானே தப்பு வந்துச்சு. அப்ப அந்த 60 தான் தப்பு. புரியுதா? அப்ப என்னதான் சார் வந்திருக்கணும் 60க்கு பதிலா? எதுதான் ராங் டெர்ம்? 60 ராங் டெர்ம் சொல்றீங்க. பட் அங்க என்ன வந்திருக்கணும்னா, சிம்பிள். இங்க பாருங்க. இது ராங் டெர்ம். 60 ராங் டெர்ம்னா 30.5 ரைட் டெர்ம் தானே. 30.5 ரைட் டெர்ம் தானேங்க. அப்ப 30.5 கூட இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் இப்ப நான் ப்ளூல போடுறேன் இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கணும்? இந்த 30.5யோட 2 கம்மியா வந்திருக்கும். அதாவது 28.5 வந்திருக்கும். 60 தப்பு. பட் அந்த டிஃபரன்ஸ் வந்து இத பேஸ் பண்ணி தானே இருக்கு. அப்ப
இது 2த்தையும் ஆட் பண்ணுங்க. 28.5 ஆட் பண்ணுங்க. எவ்வளோங்க வருது? அப்ப அந்த கரெக்ட் டெர்ம் கண்டுபிடிச்சிடலாம். 50, 58, 59 சாரி 50 ஆ எஸ் கரெக்ட். 59 வந்திருக்கணுங்க. 59 வந்தா கரெக்ட். 59 ஒரு நிமிஷம் இருங்க. 50, 58, 59 வந்திருக்கணுங்க கரெக்ட். 59 வந்திருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். சரியா? இப்ப போட்டு பாருங்க. பட் எக்ஸாம்ல இதெல்லாம் பண்ணாதீங்க. எக்ஸாம்ல இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் இங்க அழிச்சிட்டு போட்டு காட்டுறேன் பாருங்க. கரெக்ட்டா வரும். 114 வந்துச்சா? இத வந்து 59ன்னு வச்சுக்கோங்க. இப்ப மைனஸ் பண்ணுங்க. இப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? டிஃபரன்ஸு 7 அ 7, 5 57 கரெக்ட்டா இதோட 2 கம்மியா வந்திருக்கு பாருங்க. அதே மாரி இது 2த்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்ன வருது? 28.5 கரெக்ட்டா இதோட 2 மைனஸ் ஆயிருக்கு பாருங்க. இதாங்க லாஜிக்கு. பட் எக்ஸாம்ல நான் சொன்ன மாதிரி 60 யோடயே கட் பண்ணிக்கோங்க. 60 தப்புன்னு தெரிஞ்ச உடனே டிக் பண்ணிடுங்க. சரியா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்ப இந்த மாரி ஒவ்வொன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணணும் ஆஸ்பிரண்ட்ஸ். பட் எக்ஸாம்ல இப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன். அதனால இப்ப ஒரு சில கொஸ்டின நான் ஸ்கிப் பண்ண போறேன். ஏன்னா எக்ஸாம்ல இப்படி போட்டுக்கிட்டே வரேன். ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு. இப்ப இதுவுமே உங்களுக்கு பார்க்கும்போது டஃப்பா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஓகேவா? பட் இது வந்து இப்ப எடுத்த உடனே ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் பசில். இதெல்லாம் எடுத்து போட டைம் ஆகும். இத எடுத்த உடனே ட்ரை பண்ணாதீங்க. அதே மாரி இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் நெறைய இருக்கு. எடுத்த உடனே ட்ரை பண்ணாதீங்க. வேறஸ் இது ட்ரை பண்ணுங்க. 7த் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. சில்லாஜிசம். ஓகேவா? சில்லாஜிசம் ரொம்ப ஈஸியான டாபிக்கு. ஓகேவா? ஓகே. சில்லாஜிசம். ஒரு நிமிஷம். ஓகே. ஏன்னா அந்தந்த டாபிக்க நீங்க வந்து இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டாபிக் போய் கத்துக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய மாஸ்டர் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க எந்த சோர்ஸ்ல படிச்சாலும் நல்ல டீட்டெயிலா படிச்சிருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா? இத படமா வரையணுங்க. சிம்பிள். சம் குட் ஆர் பேட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க வரையறது? சம் குட் ஆர் பேட். இப்படிதாங்க வரையணும். அதாவது சம் குட் ஆர் பேடுனா, குட்டுக்கு நடுவுல இந்த குட்டுக்கும் பேடுக்கும் ஒரு ஒரு காமனான ஒரு சில ஏரியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதே மாரி சம் குட் ஆர் நைஸ். அப்ப இந்த பக்கம் போடுங்க. சம் குட் ஆர் நைஸ். சம் பேட் ஆர் கியூட். சம் பேட் ஆர் கியூட். போட்டீங்களா? எல்லாமே கரெக்ட்டா போட்டீங்களா? இப்ப ஆப்ஷன் பாருங்க. 2 கன்க்ளூஷன்ல எது இதோ இருக்குல்ல 2 கன்க்ளூஷன். எது ரைட்டு, எது தப்புன்னு பார்க்கணும். இப்ப சம் பேட் ஆர் நாட் கியூட்டுங்கிறாங்க. சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு விதிமுறை இருக்கு இதுல. கொஷின்ல ஏதாவது நெகட்டிவ் டெர்ம் இருக்கா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு நோவோ, நெகட்டிவ்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நோவோ, இல்ல ஒரு நாட்டோ, ஓகே. இல்ல ஒரு நெய்தர், ஓகே. இந்த மாரி ஏதாவது ஒரு நெகட்டிவான டெர்ம் இருக்கா? இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. அப்ப கொஷின்ல நெகட்டிவ் இல்லன்னா, இத எழுதிக்கோங்க. கொஷின் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஆன்ஸரும் பாசிட்டிவாகத்தான் இருக்கணும். அதாவது கொஷின் ஆன்ஸர்ன்னும்போது நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, கன்க்ளூஷனும் பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இங்க நாட்ன்ற நெகட்டிவ் டெர்ம் வருது. ஸோ கொஷின் பாசிட்டிவா இருக்கும்போது ஆன்ஸர் நெகட்டிவா வர வாய்ப்பே இல்ல. வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு போட்டு விட்டுருங்க. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க பாசிட்டிவா தான் கேட்குறாங்க. அதனால பாசிட்டிவா கேட்குறாங்கன்னா ரைட் போட்டுறக்கூடாது. நான் சொல்றது நெகட்டிவ் வரக்கூடாது. பாசிட்டிவ் வந்தா செக் பண்ணணும். சம் நைஸ் ஆர் குட்ங்குறாங்க. செக் பண்ணுங்க. நைஸ் இங்க இருக்கு. ஓகே. ஸோ நான் அப்படியே காட்டுறேன். ஹைலைட் பண்றேன். நைஸ் இங்க இருக்கு. குட் இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப சம் நைஸ் ஆர் குட் தானங்க அதோ இந்த ஏரியா. சம் நைஸ் வந்து குட்டா தானே இருக்குது இந்த ஏரியா படி. அப்ப அது ரைட். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு, செகண்ட் ரைட்டு. ஸோ அப்ப ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த மாரி ஈஸியான கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிச்சு அட்டெண்ட் பண்ணிடணும். இப்ப 8த் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஈஸியான இதுதான். இது வந்து கியூப்ஸ் அண்ட் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கியூப்ஸ் அண்ட் டைஸ். அதுல இது வந்து குளோஸ்டு கியூப் டைப். குளோஸ்டு கியூப் டைப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆஸ்பிரண்ட்ஸ். ஒரு விதிமுறை தான். அத மட்டும் சொல்லிடுறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆப்போசிட் டு 37. அப்ப இங்க 37 இருக்கு இல்லையா? அந்த 37க்கு ஆப்போசிட் சைட். இதுக்கு இந்த பக்கம் ஒண்ணு மறைஞ்சிருக்கும்ல. ஆப்போசிட். அது இங்க தெரியலல்ல. அத கேட்கறாங்க. சரியா? ஸோ அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது 2 டைஸ சூஸ் பண்ணி, அதுல காமனா இருக்க ஒரு வேல்யூ, 1 காமன் வேல்யூ மட்டும் எடுக்கணும். இதான் ரொம்ப சிம்பிள். 1 காமன் வேல்யூ. ஓகேவா? இந்த 2 டைஸ்லயும் பாருங்களேன். இந்த 2 டைஸ் எடுக்கும்போது 39ம் காமனா இருக்கு. 22வும் காமனா இருக்கு. 2 காமன் வேல்யூ வரக்கூடாது. ஒரே ஒரு காமன் வேல்யூ தான் வரணும். அப்படிதான் நீங்க சூஸ் பண்ணணும். சரியா? இதான் விதி. ஸோ அத நோட் பண்ணிக்கிறீங்களா? அது முக்கியமான ரூல். ஓகே. இப்ப அதுக்கு வரல. சரி. ஃபர்ஸ்ட் 2த்துல வரல. இப்ப 2ம் 3ம் பாருங்களேன். 2ம் 3ம் பார்த்தீங்கன்னா, அகைன் பாருங்க 22, 33, 22, 33 2 காமனான வேல்யூஸ் இருக்கு. அப்ப இது 2ம் எடுக்கக்கூடாது. அப்ப எத தான் சார் எடுக்காதுன்னா, இது 2த்தையும் எடுங்க. ஃபர்ஸ்ட்டையும் 3யும் எடுங்க. இப்ப நான் அத டெலீட் பண்றேன். பார்த்துக்கோங்க. ஏன் நான் இந்த 2 பேர் எடுக்கலன்னு. இப்ப ஃபர்ஸ்ட்டும், 3ம் எடுக்கும்போது எனக்கு 22 மட்டும் தான் காமனா இருக்கு. வேற எதுவுமே காமனா இல்ல. இல்லையா? அப்ப நம்ம அதை எடுக்கலாம்.
அப்ப நம்ம அதை எடுக்கலாம். எடுக்கலாமா? அப்ப எடுத்துட்டு நம்ம என்ன இத நீங்க பார்க்க தேவையில்ல. ஓகே. அப்ப அத எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைஸ்ல காமனா இருக்க 22வ எழுதுங்க. எழுதிட்டு ஒரு டைரக்ஷன்ல சுத்துங்க. சுத்துங்க இன் த சென்ஸ் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. அந்த டைஸ் போகுதுல்ல, இப்ப 22, 39, 37 இப்படி எழுதுங்க. 22, 39, 37 இப்படி எழுதுங்க. சரியா? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. சரியா? அதே மாரி இப்ப இது சூஸ் பண்ணிட்டீங்க, எழுதிட்டீங்க. இப்ப இத சூஸ் பண்ணுங்க. அதே மாரி அதே 22லருந்து ஆரம்பிச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. 22, 35, 33 அப்படின்னு. 22, 35, 33. இப்ப என்ன இதுலருந்து தெரியுது அப்படின்னா, இதோடைய ஆப்போசிட் இது. கொஸ்டின்ல 37ஓட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா 33ன்னு சொல்லணும். அதானே கேட்டிருக்காங்க. 37ஓட ஆப்போசிட் 33. 33யோட ஆப்போசிட் கேட்டா 37 சொல்லணும். 39ஓட ஆப்போசிட் 35. 35ஓட ஆப்போசிட் 39. அப்ப 22ஓட ஆப்போசிட் 22 சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நீங்க இத அடிச்சு ஏதாவது ஒண்ணு அடிச்சுட்டு, நம்ம இதுவரைக்கும் எழுதாத நம்பரா போடணும். இந்த ஒரு டைஸ்ல 6 நம்பர் தானங்க. ஒரு டைஸ்ல ஒரு டையா? ஓகே. ஒரு டைஸ் ஒரு பகடையில ஒரு தாயக்கட்டையில 6 சைடு இருக்கு. அப்ப 5 எழுதிட்டீங்க. இல்லையா? 1, 2, 3, 4, 5 எழுதிட்டீங்க. எழுதாத ஒண்ண இங்க போடணும். பட் நம்ம அது தேவையில்லங்க இங்க. ஓகேவா? நம்மளுக்கு கேட்டது 37. அப்ப 37ஓட ஆப்போசிட் 33. எவ்வளோ ஈஸியா முடிஞ்சது பாருங்க. ஓகேவா? 8 சம் போட்டோம். ஐ மீன் 8வது வந்துட்டோம். விட்டதெல்லாம் கடைசியா போடுவோம். இப்ப இது வந்து அனாலஜி. அனாலஜி. ஓகே. அனாலஜி. எல்லாமே நம்ம தனித்தனி டாபிக்கா படிக்கணுங்க. அப்பதான் அதுல கிரிப் கிடைக்கும். ஓகேவா? அனாலஜி. ஓகே. அனாலஜி என்னன்னா, இது வந்து நம்பர் அனாலஜி. எப்படி அந்த நம்பர் வந்து மாறுது அப்படி அவங்க சொல்ற மாதிரி பார்ப்போம். இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் சும்மா தாங்க. சும்மா தானா அதெல்லாம் எல்லாமே எல்லா சம்லையும் கொடுப்பாங்க. நீங்க இதை மட்டும் பாருங்க. இதை மட்டும் பாருங்க. அதை நான் எடுத்து இங்க எழுதிக்கிறேன். 24, 12, 169 எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? 24, 12, 169. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 169ன்றது பெரிய நம்பர். இது ரெண்டும் சின்ன நம்பர். அப்ப இது ரெண்டை வச்சு தான் இது வந்திருக்கும். இல்லையா? ஏதோ ஒன்று பண்ணி வந்திருக்கும். பட் நீங்க யோசிச்சு பாருங்க. இதை ஸ்கொயர் பண்ணாலோ இல்லை ஆட் பண்ணாலும் வரல. பட் இதை ஸ்கொயர் பண்ணா 144 வருது. ஓகே. 144 வருது. ஆனா இதை ஸ்கொயர் பண்ணா 576 அப்படி போயிடும். அதனால இதை விட்டுருங்க. இதை ஸ்கொயர் பண்ணா 144 வருது. இதுக்கு நியரா ஓரளவு வந்துட்டோம். எவ்வளோ குறையுது? அதை மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ குறையுது? 144லேருந்து 169க்கு எவ்வளோங்க குறையுது? 5, 2, 25 குறையுது. இப்போ பாருங்க, மேஜிக் பாருங்க. இதுதான் நமக்கு பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். பாருங்க, 12 ஸ்கொயர். ஒன் செகண்ட். ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. 25 வந்து டிஃபரன்ஸ் வருதா? அந்த 25ன்றது இதோட ஒன்று அதிகமாக இருக்கா? இந்த வசூல் ராஜா படத்துல நான் இந்த டோர் நம்பர் காமெடி மாதிரி இருக்கா? 4யும் 3யும் கூட்டினா அந்த அந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கணும். எப்படியா யோசிச்சு வர வைக்கணும். 12 ஸ்கொயர் பண்ணோம் 144 வந்துச்சு. இது நம்மளுக்கு தேவை. இது அடுத்த நம்பர் 169. ஓகேவா? எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை எதையா பண்ணி தான் தேர்ட் நம்பர் இதான் நம்ம இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பதிஞ்சிரும். இப்படிதான் வருதுன்னு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண. அப்ப 24, 12 வச்சு 169 வர வைக்கணும்னா 12 வச்சு என்னால 144 வர வைக்க முடியுது. அப்ப 144 கூட இன்னும் 25 தேவைப்படுது 169 வர. அப்ப அந்த 25ன்றது 24ஓட ஒன்று அதிகமா இருக்கு. ஓகே. இதை எப்பயுமே இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இன்னொரு ஆள் கொடுத்துருக்காங்க. யாரு? இதோ இந்த ஆளு. ஓகேவா? இதை போடுங்களேன். 66 கூட எதையோ 14 பண்ணி 263 வருது. இதே லாஜிக் வருதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை ஸ்கொயர் பண்ணோம். 196 வரும். இதுக்கும் எவ்வளோ குறையுது? 200லேருந்து 63. அப்போ 67. சூப்பருங்க. பார்த்தீங்களா? நம்ம யோசிச்சது கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. 66 கூட ஒன்று அதிகமாக இருக்க நம்பரை கூட்டியிருக்காங்க. அவ்வளோதான் ஆஸ்பிரன்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆப்ஷனில் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணணும். ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி அதில் மாதிரி எது வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? எது வருதுன்னு கேட்குறாங்களா, இல்லை எது வரலன்னு கேட்குறாங்களா? செலக்ட் த செட் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே. அப்போ இதே மாதிரி ரிலேட் ஆகிற நம்பரை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ ட்ரை பண்ணலாமா? எஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஓரம் ஒதுக்கிடுறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகே. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது செகண்ட் இதுக்கான இது. சரியா? ஓகே. இப்போ ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்க்குறேன். ஓகே. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 25, 11, 127. அப்போ 11 ஸ்கொயர் என்ன வந்திருக்கும்? 121. 121 கூட என்ன ஆட் பண்ணால் 127 வந்திருக்கும்? +6. ஆனால் இதோட ஒரு நம்பர் அதிகமாக இருக்கணும். தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஓகேவா? செகண்ட் எடுங்க. அதான் ரைட்டு. பட் நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி யோசிங்க. ஆர்டராக தான் போனோம் எக்ஸாமில். ஓகே. 15 ஸ்கொயர் 225. 225 கூட எவ்வளோ சேர்த்தா இது வரும்? நல்லா யோசிங்க. 225 கூட ஒரு 40, 50 சேர்த்தா
275 அப்போ 48 கரெக்டாக இதோட ஒரு நம்பர் அதிகமாக வந்துருச்சா சூப்பர் அப்போ தான் ஆன்சர் அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அடுத்ததெல்லாம் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எக்ஸாமில் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்துடணும் வேறு எதையும் செக் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா இது நம்பர் அனாலஜி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் படிக்கிற மாதிரி இருக்குது நம்ம கடைசியாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் சீரீஸ் அதாவது இது நம்ம யூடியூப்லேயே ஓப்பனாக போட்டிருப்போம் ஓகேவா ஃபிகர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இது இப்போ ஈஸி தான் உடனே அட்டன் பண்ணிடலாம் இங்கே பாருங்களேன் ஆப்ஷனை பார்த்துக்கிட்டே பண்ணுங்கள் இப்போ சும்மா தான் இங்கே பாருங்களேன் இது ஏதோ ஆட்டம் மாதிரி நவுந்துக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே எது ஈஸியாக தென்படுதுங்க இந்த கருப்பு கலர் இருக்குல்ல இந்த கருப்பு கலர் இங்கே இருக்குது அடுத்து இங்கே இருக்குது அப்போ இந்த டைரெக்ஷனில் கிளாக் வைஸில் மூவ் ஆகுதா அடுத்து இங்கே வந்திருக்கு புரியுதா இங்கே 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 அப்போ அடுத்து மேலே தானேங்க வரும் அவ்வளோதாங்க அப்போ மேலே வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க இது வராது அப்போ என்ன பண்ணுங்க இது வராதுன்னு அடிச்சிருங்க ஓகே ஏன்னா அது வந்து மேலே இல்லை இப்போ மீதி வந்து இப்போ அம்புக்குறி பார்க்கணும் அம்புக்குறி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது அடுத்து பாருங்க இது கிளாக் வைஸில் போச்சு இது ஆன்டி கிளாக் வைஸில் போகுது புரியுதா மேலே அடுத்து இங்கே வந்துருக்கு இப்படி பார்க்கணும் அப்போ இப்படி பார்க்குற ஆன்சர் இதுதான் கரெக்டாங்க சிம்பிளுங்க ஸோ ஃபிகர் சீரீஸ் வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸ் படிக்க உங்களுக்கு ஈஸியாகிடும் சரியா ஸோ ஓகே அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாட் மேத்ஸ் பேசிக் பாட் மேத்ஸ் கேல்குலேஷன் இதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கொஷினை எடுத்து எழுதணும் 15 ஏ இருக்க வேண்டிய இடத்துல அடிஷன் போடுங்க 10 பி இருக்க வேண்டிய இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடுங்க 24 டி இருக்க வேண்டிய இடத்துல டிவிஷன் போடுங்க 12 சி இருக்க வேண்டிய இடத்துல சப்ராக்ஷன் போடுங்க 5 ஈக்குவல் டு என்ன பாட் மேத்ஸ் விதி படிங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அடுத்து ஆஃப் இருந்தால் ஆஃப்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான் அடுத்து டின்னா டிவிஷனுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுங்க என்ன வரும் 24/12 என்ன வரும் 2 வந்திருக்கும் அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் 2 போட்டுக்கலாம் ஓகே அடுத்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிட்டோம் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் இப்போ 10 2s are 20 அப்போ இதெல்லாம் அப்படியே இறக்கிடுங்க 15 + -5 அப்போ இதுக்கப்புறம் ஈஸி உங்களுக்கு 35 30 அவ்வளோதான் ஆன்சர் ஸோ புரியுதா ஆஸ்பிரன்ட் ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனை பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஓகேவா ஓகே ஏன்னா இது தெரியாதவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுவாங்க தப்பாயிரும் எப்படி தப்பாக போட்டாலும் என்னென்ன ஆப்ஷன் வருதோ அது எல்லாத்தையும் தான் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க அதனால் கரெக்டாக பாட் மேத்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த டாப்பிக்கு இது ஈஸி தான் இப்போ இது வந்துங்க இன்கரெக்ட் டேர்ம் சீரீஸ் நம்பர் சீரீஸு லெட்டர் சீரீஸாக கொடுத்துருக்காங்க ஆஸ்பிரன்ட்ஸ் இந்த மாதிரி லெட்டர் சீரீஸ்லாம் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஏனா 1 இசட்னா 26ன்னு ஃபுல்லாக ஒரு நம்பருக்கும் ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பரை வச்சு மனப்பாடம் பண்ணி நம்ம வந்து கோர்ஸில் சொல்லியிருக்கிறோம் ஷார்ட்கட்டோட இல்லை நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சு படித்தாலும் ஞாபகம் வச்சுங்க இப்போ 7னா ஜின்னு சொல்லிடணும் 7G ரெயின்போ காலனி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்படியே யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி என்னடா இசட் எக்ஸ் எப்படி இசட் ஆகுதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க டக்குன்னு என்ன பண்ணுங்க எக்ஸ்னா 24 ஜெராக்ஸ் கடை 24 ஹவர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும் இசட்னா கடைசி நம்பர் 26 பினா 2வது நம்பர் டினா 4 ஃபிக்ஸு 6 7G ரெயின்போ காலனி இப்படி தான் படித்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ போட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன் ஈஸியாக ஒன்று புரியும் ஏன்னா அவங்க கேட்குறது என்னது இன்கரெக்ட் ராங் நம்பர் கேட்குறாங்க ஃபைண்ட் த ராங் நம்பர் ஓகேவா நம்ம அந்த நம்பர் சம்மில் பார்த்தோம்ல அதே மாதிரி இப்போ லெட்டரில் கேட்குறாங்க நம்ம அதை நம்பராக மாற்றிட்டோம் இப்போ ஈஸியாக தெரியும் பாருங்கள் 24 கூட 2 ஆட் பண்ணால் 26 வந்துருச்சா வந்துருச்சு அடுத்து 2 கூட 2 ஆட் பண்ணால் 4 வந்துருச்சா அப்போ தப்பு எது 6 கூட 2 ஆட் பண்ணால் 8 வந்திருக்கணும் ஆனால் அது வரல அப்போ அதான் தப்பு இதான் தப்பு புரியுதுங்களா 2 ஆட் ஆகுது 2 ஆட் ஆகுது அப்போ இங்கே 2 ஆட் ஆகணும்ல அடுத்து அப்போ 2 ஆட் ஆச்சுன்னா இங்கே 7 வந்திருக்கணும்ல ஓகேவா ஸோ வரல ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரி அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ 6 கூட தப்பாக இருக்கலாம்ல அங்கே 5 வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு பதிலாக இ வந்திருந்தா 5 + 2 ஆக்சுவலாக ஆஸ்பிரன்ட்ஸ் அது நல்ல கேள்வி தான் நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான் ஆனால் எஃப் ஆப்ஷன்லேயே இல்லை ஓகேவா உங்கள் கேள்வி அவங்க வந்து வைக்கலை பட் உங்களுக்காக நான் கேட்குறேன் இப்போதைக்கு தெரியுதுங்க ஜி தான் தப்புன்னு ஆனால் ஒரு சில பேர் கேட்கலாம் இங்கே கூட 5 வந்திருக்கலாம்ல சார் 5க்கு அப்புறம் 7 2 ஆட் ஆகிருக்கலாம் சொன்னால் அவங்க இதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் போகுது இங்கே பாருங்கள் 24வது நம்பரா 26 ஏபிசிடியில் 26ஓட முடிஞ்சிருச்சு அப்போ அடுத்து என்ன வரும் எக்ஸுக்கு அப்புறம் இசட்டுக்கு அப்புறம் ஏபி ஸோ 1 2 தான் வரும் அடுத்து சிடி அப்போ இது கூட +2 தான் சேரணும் 4க்கு அப்புறம் +2 6 அப்போ இங்கே தான் 8 வரணும் அப்போ ஜி தான் தப்பு சரியா அப்போ அந்த பேட்டர்னையும் அவங்க பார்க்கணும் ஸோ அதனால் ஜி தான் வரக்கூடாது இன்கரெக்டும் என்ன வந்திருக்கணும் 8 ஹெச் வந்திருக்கணும் ஓகேவா சூப்பர் இப்போ இது வந்துங்க பிளட் ரிலேஷன்ஷிப்பு ஓகேவா
இங்க எழுதுனா மட்டும் ஒரு மாரி எழுதுது. ஓகே. பிளட் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ஈஸி. இது வந்து கோடட் பிளட் ரிலேஷன்ஷிப். நார்மலா கதையா குடுக்காம ஒரு கோடிங் மாரி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இத பார்த்துக்கோங்க. இது இருக்குல்ல. எஸ், எஸ். இது இருக்கு இல்லையா? இது அப்படியே அவங்க சொன்ன கோட எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு பெரிய ஸ்பேஸ் தேவ. நான் இங்க எடுத்துக்கிறேன். ஹெச் இங்க பாருங்க. இல்லாட்டி இப்படி வச்சுப்போம். ஓகே. சூப்பருங்க. இந்த இடம் போதும். ஹெச் ஹெச் அட் என்னு வருது. அப்ப சாரி அண்ட் என்ன ஹெச் அண்ட் என். அப்ப நீங்க யோசிக்கும் போதே ஹெச் அண்ட் என்னா ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் என் இப்படி வாயிலே சொல்லிக்கணும். எல்லாத்தையும் எழுதி நிற்க முடியாது. இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட்டை குறைச்சு மைண்ட்லேயே போடணும். ஹெச் அண்ட் என்னா ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் என். அப்போ நீங்க எப்படி போடுவீங்க? ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் என்னா இப்படி தானே வரைவீங்க. ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் என். இதெல்லாம் பேசிக் வந்து படிக்கணும். ஃபாதர்னா எப்படி படம் வரையணும், மேல்னா ஏன் ஸ்கொயர் போடணும், ஃபீமேல்னா ஏன் ரவுண்டு போடணும்னா நம்ம பேசிக்லன்னு சொல்லியிருப்போம். ஸோ ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் என். அடுத்து வந்து இப்படி பாருங்க, என் பிளஸ் ஒய். என் பிளஸ் ஒய்னா அதோ இங்க இருக்கு பாருங்க. என் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஒய். அப்போ என் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஒய்னு வருது. அடுத்தது y ஈக்குவல் டு கே. y ஈக்குவல் டு கேனா y இஸ் த டாட்டர் ஆஃப் கே. y இஸ் த டாட்டர் ஆஃப் கே. சி பாருங்க ஆஸ்பிரன்ஸ், டாட்டர் ஆஃப் கேனா ஆல்ரெடி y வந்து ஹெச்சுக்கு ஹெச்சோட குழந்தை தான். ஹெச்ன்ற அப்பாவுக்கு என்னும் குழந்தை தான், ஒய்யும் குழந்தை தான். சரியா? அப்போ ஆல்ரெடி ஹெச்ன்றது அப்பான்றது ஒரு பேரண்ட். அப்போ கேக்கும் அவங்க டாட்டர் அப்படின்னா கே வந்து மதராக தான் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். கே வந்து மதராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை போட்டுறணும். இப்போ அடுத்தது கே ஈக்குவல் டு சி. கே ஈக்குவல் டு சினா கே இஸ் த டாட்டர் ஆஃப் சி. கே இஸ் த டாட்டர் ஆஃப் சி. பட் சி என்ன ஜெண்டர்னு தெரியல. கே இஸ் த டாட்டர் ஆஃப் சி. அப்பாவா இருக்கலாம், இல்லை அம்மாவா கூட இருக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? Based on the above information, find out which of the given statements can be the reasons behind the assertion made below. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணா, இந்த படம் வரைஞ்சிட்டீங்க இல்லையா? இத வச்சுக்கணும். இப்ப அசர்ஷன் குடுக்குறாங்க. ஹெச் இஸ் யூ சிஸ்டர் ஹஸ்பண்ட் தான். இத போடணும். இத வரைஞ்சிட்டு, இதுல எந்த இது இதுக்கு செட் ஆகுது அப்படின்ற மாரி பார்க்கணும். ஓகேவா? நான் சொல்றேன் பாருங்க. ஹெச் இஸ் யூ சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். அப்படின்னா என்னங்க? ஹெச் இதோ இருக்காரா? ஹெச் யாருன்றத சொல்றாங்க. யூவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலி ஹெச் யாரோட ஹஸ்பண்ட்? கேவோட ஹஸ்பண்ட். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஹெச் இஸ் யூ சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க அசர்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? யூ வந்து கேவோட சிஸ்டர். சாரி, யூவோட சிஸ்டர் தான் கே. ஏன்னா என்ன சொல்றாங்க? ஹெச் இஸ் யூ சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். அப்ப யூவோடைய சிஸ்டரோடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஹெச்சை போட்டுருங்க. இப்ப பாருங்க, இப்ப இது ரெண்டுத்துல எந்த ரீசன் பொருந்ததுன்னு பாருங்க. டி அண்ட் யூ அப்படின்றாங்க. அண்ட் என்னது? டி இஸ் த ஃபாதர் ஆஃப் யூன்ற மாதிரி வருது. ஏங்க டி எங்கெங்க இருக்கு? டியே இல்லை இந்த கதையில சோஃபார். டி என்பவர் வரவே இல்லை. அப்ப டி அண்ட் யூனா டி இஸ் த ஃபாதர் ஆஃப் யூன்றது எப்படிங்க தெரியும்? தெரியாது, சொல்ல முடியாது. அது அப்படி ஒரு எதுவும் கொடுக்கல. வேற இது பாருங்களேன், வேற இது பாருங்க. ஓகே ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ட்ரை பண்ணுவோமா? செகண்ட் வந்து யூ ஆஷ் சி. அப்போ யூ ஆஷ் சினா யூ இஸ் த சன் ஆஃப் சின்ற மாதிரி வருது. போட்டு பாருங்க, யூ ஆஷ் சி. அப்போ யூ இஸ் த சன் ஆஃப் சி அப்படின்னு வருது. சி இது ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, யூக்கும் சிக்கும் ஜெண்டர் தெரியல. பட் ஆனால் யூ வந்து சியோட கிட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப யூ அவங்க சன்னுன்றாங்க. பரவாயில்ல, பையனா இருந்துட்டு போறாரு சிக்கு. ஓகேவா? யூ இஸ் த சன் ஆஃப் சி. அப்போ ஓகே தான். ஓகேங்களா? ஏதோ ஒன்று பெட்டரா இருக்குல்ல. இந்த 2 அசர்ஷன்ல இதான் வந்து பெட்டரா இருக்கு, ரீசனபிளா இருக்கு. அப்போ இதை மட்டும் டிக் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க சொன்னது அப்படிதான் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த அசர்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சூப்பருங்க. ஸோ ரீசன் பி மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒன்லி பி இஸ் த ரீசன் பிஹைண்ட் த அசர்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பிளட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கும்போது இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக நிறைய பார்த்தோன்னே போடுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் போடுங்க. ஓகே, இது இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்டே கூட போடலாம். இதெல்லாம் வந்து கோடிங் டீகோடிங் தான். கோடிங் டீகோடிங். நான் சொன்னேன்லங்க, அந்த லெட்டர்ஸுக்கு நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பிளாட்டை வந்து 63ன்னு கோட் பண்ணுறாங்களா, அதே விதத்தில் சூப்பை வந்து 71ன்னு கோட் பண்ணுறாங்களா. அப்போ அப்படி கோட் பண்ணாக்க இந்த வேர்டுக்கும் இந்த கோடுக்கும் எது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு இந்த ஆப்ஷனில் மேட்ச் பண்ணும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா எடுத்து எழுதணுங்க. பிளாட் இருக்கா, அதை ஏன் 63ன்னு கோட் பண்ணுறாங்க கண்டுபிடிக்கலாமா? ஈஸி. பின்னா 16ங்க, எல் 12, ஓ 15, T20 கிரிக்கெட். இப்படி போட்டுக்கிட்டு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணி பாருங்களேன், வந்துடும். ஏன்னா பார்த்தாலே தெரியுது டோட்டல் 63ங்கிறாங்க. இப்போ ஆட் பண்ணுங்க 20, 28,
28, 48, 58, 63 அவ்வளோதான் கரெக்ட். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஒன்றுத்துல சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இதையும் கண்டுபிடிச்சு தான் நான் செக் பண்ண. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் இதை இப்படி எழுதுறாங்க, இதையும் அதே கோட் லாங்குவேஜ் தான். அப்போ இதை எப்படி கோடிங் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அதையும் போது விட்டுறணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, சரியா? ஏன்னா டைம் இல்லை எக்ஸாமில். அப்போ குயிக்காக என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே இருக்குல்ல, இதை உங்கள் மைண்ட்லேயே யோசிங்க. L12 அப்படியே எழுதிக்கோங்க மைண்ட்ல, இல்லை சைடில் ஸ்கிரிபிள் பண்ணுங்க தனியாலாம். L12 ஐனா என்னது? I9. ஓகே, K11 E5 ஆட் பண்ணி பாருங்க. 20 20 25 35 37 வருது. ஸோ 37 வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே 37 வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை இதுக்கு மேட்ச் பண்ணலாம். அப்போ 1x கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ ஆப்ஷன் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க, ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணணும். அப்போ 1xனா 1yங்கிறாங்க, தப்பு. இப்போ 1x 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 3 ஆப்ஷன் ஃபில்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? 3 ஆப்ஷன் ஃபில்டர் ஆயிடுச்சு. அப்போ 2 கண்டுபிடிங்க, டோஸ் கண்டுபிடிங்க. அப்படியே கண்ணாலே ஆட் பண்ணுங்க. D4 O15 19 ஆச்சா? 19. S ஒரு 19 19 19 38. E ஒரு 5 43 43 43 இல்லைங்க, 43 இல்லை. ஆக்சுவலாக 43 வந்திருக்கணும், 43 இல்லை. இதுக்கு 43 வருது எனக்கு டோட்டல். இப்போ 43 இல்லைன்றதுனால இந்த ஆப்ஷன் 2 ஒய்ங்கிறாங்க, 53ங்கிறாங்க, அப்போ தப்பு. இந்த ஆப்ஷனில் 2 டபிள்யூங்கிறாங்க, தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட். புரியுதா? இப்போ மறுபடியும் போய் மின்ட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஆஸ்பிரன்ஸ். யாரோ என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஆன்சர் நன் ஆஃப் தீஸ் வந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக எப்படி போகிறதுனா, அது கான்ஃபிடென்ட்டாக தான் போடணும், வேறு பதிலே கிடையாது. நீங்கள் அக்யூரஸியை டெவலப் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் டெஸ்ட் போடும்போதே அக்யூரஸியை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு டெஸ்ட் போடுறீங்களா, 10 சம்மில் 8 சம் கரெக்ட் ஆகுதா? 10 சம்மில் நீங்கள் 8 சம் அட்டன் பண்ணுறீங்களா, 8 சம்மில் 7 சம் கரெக்டாகுது, ஒன்று தப்பாகுதா? அப்போ அது உங்கள் அக்யூரஸி. இன்னைக்கு நாளைக்கு 8 சம் போட்டிங்கன்னா 8மே கரெக்ட் ஆகணும். அந்த மாதிரி அக்யூரஸியை பில்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் செய்ய விடாது, சரியா? ஓகே, இப்போ நான் இது போட்டேன், 43 தான் வந்துச்சு, அப்போ அது இல்லை, இதான் ஆன்சர்னு. இதை செக் பண்ணுறவங்க டைம் வேஸ்ட். இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போதே அப்படி தாங்க செட் பண்ணுவாங்க. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணால் அதுக்கான டைம் உங்களுக்கு போகிற மாதிரி தான் வைப்பாங்க. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் போனீங்கன்னா அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் மீனிங்ஃபுல் லாஜிக்கல் ஆர்டர். இதெல்லாம் ஜிகே கொஷனுங்க, இதெல்லாம் ஜிகே கொஷின். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? தான் பாத் தெரியல, இந்தியான்னது இந்தியா வேர்ல்டு, ஓகேங்க. இது எதுக்குள்ளே இருக்குன்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், ஓகேவா? யூனிவர்ஸுக்குள்ளே வேர்ல்டு இருக்குது, வேர்ல்டுக்குள்ளே இந்தியா இருக்குது. ஓகே, அப்போ யூனிவர்ஸு வேர்ல்டு. ஓகே, ஸோ நம்பர் முக்கியம், நம்பர் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் போடுங்க 5. அடுத்து யூனிவர்ஸ்குள்ளே வேர்ல்டு இருக்குது 3, வேர்ல்டுக்குள்ளே இந்தியா இருக்குது 2, இந்தியாவுக்குள்ளே ஜார்க்கண்ட் என்ற மாவட்டம் இருக்குது, மாநிலம் இருக்குது. தான்பாத்ன்றது அதுக்குள்ளே ஒரு இடம் போல், நம்மளுக்கு தெரியல. அப்போ 53241 வரணும். 53241 தப்பு. 5 ஆரம்பிக்கவே இல்லையா? சரி ஆஸ்பிரன்ஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு போயிருக்காங்க, உள்ளேலேருந்து வெளியே போயிருக்காங்க. அப்போ சின்ன இடம் ஃபஸ்ட்டு தான்பாத், ஜார்க்கண்டு அப்படி போயிருக்காங்க. அப்போ இப்படியாச்சும் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். 14235 14235 கரெக்ட். ஓகேவா? புரியுதா? நம்ம யோசிக்கிற மாதிரியே தான் அவங்களும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சின்னதுலேருந்து கூட பெருசு போயிருக்கலாம்ல. ஸோ அதான் ஆன்சர். இதெல்லாம் ஜிகே கொஷின் தான். பாருங்க, ஜிகே வச்சே 2 அடிச்சிட்டிங்க, 2 கொஷின் நம்ம போட்டோம். இப்போ இது கேல்குலேஷனாக தெரியுது, வேணாம். இதை ட்ரை பண்ணலாமா? எஸ், மிரர் இமேஜ் இல்லை, ஃபிகர் சீரீஸ். ஃபிகர்ஸை வச்சே பல கொஷின் வரும், மிரர் இமேஜ் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ 3 ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஃபிகர்ஸ் ஆர் அலைக். அப்புறம் 4த்துல 3 ஒரே போலே இருக்கு, 1 வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் இது ரைட்டுன்னு நினச்சி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. ஓகேவா? நீங்களா யோசிங்க, நான் ஒன்று காட்டுறேன், நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்சர்வேஷன் தான். இப்போ ரொம்பலாம் யோசிக்காதீங்க, இந்த இமேஜ் எப்படி இப்படி மாறி இருக்கு அப்படின்னு யோசிங்க. ஓகேவா? அப்படி யோசிச்சிங்களா? அப்படி யோசிச்சா இது ஒரு மாதிரி குழப்பி கிடக்குது, இது பெட்டரா இருக்கு, இதை வச்சு யோசிங்க. இங்க கீழே இருக்கிறது இங்க மேலே வந்திருக்குங்க, கரெக்டா? அது வரைக்கும் உறுதியா இங்க கீழே இருக்கிறது இங்க மேலே வந்திருக்கு. அப்படி மேலே வரும்போது என்ன மாற்றம் நடந்திருக்கு? இங்க இருக்கிற அந்த கருப்பு பூச்சி இந்த பக்கம் வந்திருக்கு, வேற எந்த மாற்றமும் இல்லை. மிரர் இமேஜ்னு சொல்லலாமா? அப்ப இங்க ரைட்ல இருந்த விஷயம் இங்க லெஃப்ட்ல வருதுன்னா மிரர் இமேஜ் வந்திருக்கு. இது வரைக்கும் இப்போ இதான் நம்மளுடைய அசம்ஷன். வெயிட் பண்ணுங்க, இதை பார்க்காதீங்க, தெரிஞ்சது ஒன்று பார்த்துட்டீங்கல்ல, இப்போ அதை பார்க்காதீங்க. இப்போ அடுத்து வாங்க, அடுத்த சம்ல அதே மாதிரி கீழே இருக்கிறது மேலே வந்திருக்கு. லக்கிலி பாருங்க, மிரர் இமேஜ் இது அப்படியே இங்கே இருக்கு, நல்லா பாருங்க. இந்த ஸ்டாரு லெஃப்ட் வந்திருக்கு, கரெக்டாக அப்படியே மிரர் இமேஜாக இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ரைட்டில் போயிருக்கு, மிரர் இமேஜ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கீழே இருக்கிறது மேலே வருது, மேலே வரும்போது மிரர் இமேஜ் ஆகுது. அப்போ அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க, கீழே இருக்கிறது மேலே வருது,
அதே கருப்பு பூச்சி லெஃப்ட் ரைட் மிரர் இமேஜ் ஆகுது. சூப்பர். அப்ப இது பாருங்க, கீழே இப்படி இருக்கு, மேல வருது. ஆனா மிரர் இமேஜே ஆவல பாருங்க. ஆக்சுவலா மிரர் இமேஜ் ஆயிருந்தா, இந்த ரவுண்டு இந்த பக்கம் போயிருக்கணுமா? இங்க ரவுண்டு வந்திருக்கணுமா? அப்ப பாருங்க, நீங்க ரொம்பலாம் யோசிக்கல. எல்லாத்தையும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு, ஒரு சின்ன லாஜிக்க மட்டும் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். அப்ப இந்த 3ம் ஃபாலோ பண்ணுது. இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணல. அத வச்சே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேற எதையும் யோசிக்க தேவையில்ல. சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஓகே இவ்வளோதான். சரியா? ஆப்ஷன டிக் பண்ணணும். இப்ப இது பாருங்க 19த் இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசா போகுதா நம்ம பார்ப்போம். இது வந்து கோடிங்ல டீகோடிங்ல நம்பர் கோடிங். ஓகேயா? நம்பர் கோடிங்ல சாரி லெட்டர் மட்டும் தான் கோட் பண்ணியிருக்காங்க. இப்ப பாருங்க இத எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எழுதுனா தான் தெரியும். NAPTUNE அப்படி என்பத RCP நேரா எழுதுங்க. PGPW அப்படின்னு கோட் பண்றாங்க. அப்ப இதுக்கான நம்பர்ஸ் எழுதுங்க பார்ப்போம். என்னது? Nனா 14. நவம்பர் 14 A1 P16 T20 கிரிக்கெட்டு U21 N14 E5 இதுக்கான நம்பர்ஸ் என்ன ரைட்ஸ் 18 ரைட்ஸ் இருக்கு C3 P16 7G ரெயின்போ காலனி P16 W வந்து 23 இப்போ எழுதிட்டீங்களா இப்போ பாருங்க நல்லா பாருங்க இதை பார்க்காதீங்க நம்பர் எதுக்கு எழுதுனீங்க அதை பாருங்க ஸோ இங்கே 14 இருக்கு இங்கே 18 இருக்கு சரி 1 இருக்கு 3 இருக்கு ஓகே 16 இருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் கிராஸாக யோசிங்களேன் ஏன் நீங்கள் நேராகவே தான் பார்க்குறீங்க இப்போ 14ன்றது 16 வந்திருக்கா +2 வந்திருக்கா +2 வந்திருக்கு அதே மாதிரி 16ன்றது 18 வந்திருக்கு +2 ஆயிருக்கா புரியுதா ஆஸ்பிரன்ஸ் 14ன்றது 16 +2 இந்த 3 மட்டும் பாருங்க 16ன்றது 18 +2 இப்போ நேரா 1 3 அப்போ பேட்டர்ன் என்ன அப்படின்னா இதையும் புரியுதா இப்போ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் இது இப்போ உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல 14 16 +2 16 18 +2 1 3 +2 நீங்க லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை அதனால தான் நம்பர்ஸ் வச்சு போக சொல்றேன் இப்போ அதே மாதிரி 21 +2 23 5 +2 7 14 +2 16 இது 16 வந்துருச்சா அப்ப இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ ஆயிடுச்சு அப்ப நடுவுல மட்டும் பாருங்களேன் 20 இருக்கு இங்க 7 இருக்கு என்ன வச்சு போட்டாங்கன்னே தெரியல என்ன வச்சு போட்டாங்கன்னே தெரியல அது தெரியணும் எப்படி தெரியணும் அப்படின்னா ஆப்போசிட்ஸா படிக்கணுங்க இந்த ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அஃப் லவ் ஷர்ட்ஜின்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஆப்போசிட்ஸ் யூக்கு எஃப் ஆப்போசிட் ஏபிசிடியை நீங்கள் லைனாக எழுதி ஏலேருந்து இதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதிட்டு எம்லேருந்து அப்படியே கட் பண்ணி ஆப்போசிட்டாக எழுதி ஏக்கு இசட்டை மேட்ச் பண்ணும் அப்படி மேட்ச் பண்ணும்போது ஏக்கு இசட் ஆப்போசிட் பிக்கு ஒய் ஆப்போசிட் எம்முக்கு என் ஆப்போசிட்னு வரும் அப்போ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூக்கு எஃப் ஆப்போசிட் எல்லுக்கு ஓ ஆப்போசிட் விக்கு இ ஆப்போசிட் எஸ்க்கு ஹெச் ஆப்போசிட் ஐக்கு ஆர் ஆப்போசிட் டிக்கு ஜி ஆப்போசிட் நீங்கள் மனப்படம் பண்ணிடுவீங்க அஃப்லவ் ஷெட்ஜில் அப்போ இங்கே டிஜியை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணாது டிஜியை பார்த்த உடனே ஆப்போசிட்டு அப்படின்னு மைண்டு வந்துடும் இப்போ இதை உறுதிப்படுத்திக்கலாமா உறுதிப்படுத்திக்கலாம் கஷ்டமாக வந்தால் உறுதிப்படுத்திங்க ஓகேவா கஷ்டமாக வந்தால் உறுதிப்படுத்திங்க CURTAIN இந்த முறை நீங்கள் நம்பர்லாம் போட தேவையில்லைங்க ஏன்னா நீங்கள் லாஜிக்கை பிடிக்கிறதுக்கு தான் அந்த நம்பரை போடணும் லாஜிக்கை பிடிச்சிட்ட உடனே நீங்கள் லெட்டர்ஸை வச்சு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம் பாருங்க நம்ம என்ன பண்ணோம் சி கூட +2 இ வந்துருச்சு 3 5 RST UVW எல்லாமே +2 தான் அதே மாதிரி இது பாருங்க ABC N3 தாங்க ABC NOP IJK எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ டீக்கு ஆப்போசிட் மறுபடியும் ஜி அப்போ ஆப்போசிட் தாங்க அவங்க போடுறாங்க நடுவில் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கரெக்ட் மேட்சிங் சேம் லாஜிக் அதே லாஜிக் கொஞ்சம் லென்த்தி சம் தான் ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து எழுதாதீங்க அப்படியே கண்ணாலே பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் நான் லாஜிக்கல் பார்க்குறேன் அப்போ லாஜிக்கல் பார்க்கும்பொழுது நடுவில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுங்களேன் ஐ இருக்கா நடுவில் ஐ இருக்கா அப்போ ஐக்கு ஆப்போசிட் என்னங்க ஷர்ட் ஜி உங்களை பாருங்க ஐக்கு ஆப்போசிட் என்ன ஆறு அப்போ கண்டிப்பாக ஆப்ஷனில் இதுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா நடுவில் ஆறு இருக்கணும் அப்போ நடுவில் ஆறு எங்கேயா இருக்கா நடுவில் மட்டும் பாருங்க ஆறே இல்லை அப்போ இதுக்கு எதுவுமே மேட்ச் ஆகாது அப்போ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எதுவுமே ஐயோ அது நம்ம கண்டுபிடிச்சதே வேஸ்ட்டுங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோங்க ஐம் சாரி ஏன்னா ஆப்ஷனில் ஃபஸ்ட்டுக்குன்னு ஒன்றுமே கொடுக்கல சரி செகண்ட் பார்த்துரும் செகண்ட்னா என்னு தான் நடுவில் இருக்குது அப்போ எண்ணுக்கு என்ன ஆப்போசிட்டு எம்மு அப்போ ஆப்ஷனில் எம் எங்கே நடுவில் இருக்குது இந்த 2 ஆப்ஷனில் எம் நடுவில் இருக்குது ஓகேவா டபிள்யூவா எக்ஸா அப்படின்றது தான் போட்டி அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொன்று செக் பண்ணிங்க நடுவு வச்சு ஃபில்டர் பண்ணிட்டீங்க இப்போ யூ தானே ஃபஸ்ட்டு வரும் யூவோடைய +2 யூவோட +2 என்னது UVW அப்போ W தான் ஃபஸ்ட்டு வரும் சரியா அப்படியே மைண்ட்லேயே என்ன பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே மேட்ச் ஆகணும் அப்போ எண்ணுக்கு ஆப்போசிட் எம் வந்துருச்சு நடுவில் யூவோடைய +2 W வந்துருச்சு அப்போ எம்மோட +2 MNO OPQ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா T இங்கே வரும்
டியூவி கரெக்டு, டி இஎஃப், இஎஃப்ஜி கரெக்ட்டுங்க. அப்போ இது ஃபுல்லாக மேட்ச் ஆகுது 2க்கு. அப்போ 2க்கு டபிள்யூ தான் ரைட் ஆன்சர். அப்போ 2க்கு டபிள்யூ தான் ரைட் ஆன்சர்னா இது ரெண்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிப்பீங்க. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். 2க்கு தான் டபிள்யூனா. அப்போ அடுத்து 3 கண்டுபிடிச்சா போதும். ஆஸ்பிரண்ட்ஸ் 3க்கு கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேருக்கு புரியும். ஸோ இருந்தாலும் பிகினர்ஸ் கவனிங்க. 2க்கு டபிள்யூன்னு மேட்ச் பண்ண உடனே யாரெல்லாம் 3யை கண்டுபிடிக்கிறீங்களோ பல்பு, இப்போ நம்ம 1 கண்டுபிடிச்சி பல்பு வாங்கணும்ல, அது இல்லவே இல்லை. அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ 2க்கு டபிள்யூன்னு வந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 2 ஆப்ஷன்லையுமே 3க்கு இசட் தான் இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 4க்கு மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேவா? 4 பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, நடுவில் டி இருக்கா, டீனா என்ன வரணும், ஜி வரணும். ஜி வரணும். அப்போ ஜி இசட் இருக்குன்றதை மட்டும் வச்சு, டீக்கு ஜி இருக்குன்றதை மட்டும் வச்சு 4க்கு இசட்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கேயும் பாருங்கள், மறுபடியும் நல்ல டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கே 4க்கு தான் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4க்கு நடுவில் டீன்றதுனால கண்டிப்பாக ஜி தான் வரணும். நடுவில் வேற எந்த ஆப்ஷனுமே. அப்போ நடுவில் ஜி இருக்க ஒரே ஆப்ஷன் இசட் தான். அப்போ இசட் தானே அவங்க கொடுத்துருக்கணும் வந்திருந்தாலும். 4க்கு இசட் தான் வர வாய்ப்பே இருக்குது, ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே. அப்போ இசட் கொடுத்துருக்கணும், எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் அது தப்பாயிருது. அப்போ ஆன்சர் வந்து 4ம் வராது. அப்போ 3 இசட் தான். 2வும் 3யும் தாங்க மேட்ச் ஆகுது. சரியா? ஸோ ஈஸிலி நீங்கள் ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு டைம் இழுத்து விடக்கூடிய ஒரு சம். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் டைம் இழுத்து விடக்கூடும். இப்போ ஒரு சில பேர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க இதை மட்டுமே வச்சே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸை போயிடலாம். பட் நான் இந்த இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன், இந்த ஆப்போசிட் வருதான்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்துட்டும் நீங்கள் ஆப்ஷனை வச்சு போகணும். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணக்கூடாது. சரியா? ஸோ 19 கொஷின்ஸ் ஓவர். லாஸ்ட் கொஷின் இதான். என்னங்க இது வந்து டேட்டா சஃபிஷியன்சின்னு நினைக்கிறேன். ஆமாம். அதாவது இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. கொடுத்துருக்க டேட்டா சஃபிஷியன்ட்டான்னு மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் வந்து சம்மெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. எப்படின்னு சொல்கிறேன். கொஷினை பாருங்கள். இஃப் கார்த்திக் இஸ் த பிரதர் ஆஃப் பிரீத்தி, அதான் பிளட் ரிலேஷன்ஷிப் வச்சு தான் கேட்டிருக்காங்க. இஃப் கார்த்திக் இஸ் த பிரதர் ஆஃப் பிரீத்தி, கார்த்திக் என்பவர் பிரீத்தியோட பிரதர். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இஃப் கார்த்திக் இஸ் த பிரதர் ஆஃப் பிரீத்தி, ஹவ் இஸ் கார்த்திக் ரிலேட்டட் டு அம்ரிதா? பட் பாருங்க, அம்ரிதாவே இல்லை கதையில். இப்போ நீங்கள் அந்த 2 ஆப்ஷனில் எந்தெந்த ஆப்ஷன் தேவைப்படுது அந்த அம்ரிதா உள்ள கொண்டு வரத்துக்குன்னு பார்க்கணும். ஏன்னா கார்த்திக்குக்கும் அம்ரிதாக்கும் கேட்குறாங்க. கார்த்திக்கும் அம்ரிதாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. அப்போ அது எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிங்க. அம்ரிதா இஸ் த டாட்டர் ஆஃப் ராகவ். ராகவ் யாரு தெரியல. இப்போ அடுத்த லைன் படிங்க. ராகவ், இங்கே தான் ஆரம்பிக்குது கொஸ்டினே. ராகவ் ஹூ இஸ் த சன் ஆஃப் பிரீத்திஸ் மதர் சீமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரீத்திக்கு ஒரு மதரை கொடுங்க, சீமா. ஓகே, பிரீத்தின்னா கேர்ளாக தான் இருப்பாங்க. ஓகே, பிரீத்தி இஸ் த மதர் ஆஃப் பிரீத்திஸ் மதர் சீமா அப்படிங்கிறாங்க. ராகவ் அப்போ யாரு? ராகவ் ஹூ இஸ் த சன் ஆஃப் பிரீத்திஸ் மதர் சீமா. சீமாவோட சன்னு ராகவ். அப்போ சீமாக்கா ஆல்ரெடி கார்த்தின்னு ஒரு சன் இருக்காரு, பிரீத்தின்னு ஒரு பையன் இருக்கானா, அப்போ ராகவ் என்பவர் இன்னொரு பையன். ஓகேவா? இன்னொரு பையன். அப்போ அம்ரிதா இஸ் த டாட்டர் ஆஃப் ராகவ். அப்போ ராகவோட டாட்டர் தான் அம்ரிதா. முடிஞ்சிருச்சா? இப்போ என்ன கேட்டாங்க கொஷினில், ஹவ் இஸ் கார்த்திக் ரிலேட்டட் டு அம்ரிதா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சே, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சே கார்த்திக்கும் அம்ரிதாக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியும்ல தாராளமாக. ஹவ் இஸ் கார்த்திக் ரிலேட்டட் டு அம்ரிதா? கார்த்திக் அம்ரிதாக்கு என்னங்க ரிலேஷன்? ஓகே, அம்ரிதா கார்த்திகை பார்த்தா என்னன்னு கூப்பிடுவாங்க? தன்னோட தந்தையோடைய அண்ணனோ தம்பியோ, தன்னோட தந்தையோடைய அப்பாவுடைய பிரதர் எல்டர் ஆர் யங்கர் பிரதர். அப்போ அங்கிள். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் வந்து அம்ரிதாக்கும் கார்த்திக்கும் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியுது. ஓகேவா? அம்ரிதாக்கும் கார்த்திக்கும் அங்கிள் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒன்றே போதும்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ ஆப்ஷனை பாருங்கள். டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. 2 மட்டும் சஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றே சஃபிஷியன்ட் வருது. டேட்டா இன் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் வருது. ஓகே, ஆனால் இதோட விட்டுறக்கூடாதுங்க. ஒரு சில சம்மில் 1 மட்டும் கொடுத்தாலும் ஓகே, இல்லை 2 மட்டும் கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன். டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர். இதில் என்ன சொல்கிறேன்னா, 2ம் சேர்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 1 வச்சே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இங்கே 1 and 2 2ம் சேர்ந்தாதான் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியும் இல்லை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் 2ம் சேர்த்து பார்த்தாலும் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியலன்றாங்க. 2மே பத்தலைங்கிறாங்க. அதுவும் தப்பு. நீங்கள் எப்போ இன்னொரு செகண்ட் ஆப்ஷனை எப்போ செக் பண்ணணும்னா 1 or 2ன்னு இருக்கும். பட் அது இல்லை, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ், ஏசிஐஓ கொஷின் பேப்பர்லேயே இவ்வளோ ட்ரிக்ஸ், இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ அவங்க வேணும்னே யாரெல்லாம் வந்து செகண்டை செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறாங்க. புரியுதா? இது வந்து லைக் அவங்க ஈஸியாக எடுக்கலை, அங்கங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக நம்ம ஸ்கிப் பண்ணி போகணும். சரியா? ஸோ 20 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ டஃப்பான கொஷின்ஸாக போடுவோம்.
சரியா? இப்ப நம்ம நடுவுல இந்த பெருசா இருக்கிறத எக்ஸாம்லயும் இதே மாரியே தள்ளி விட்டுறணும். அத இப்ப தேடி கண்டுபிடிச்சு அட்டெண்ட் பண்ணுவோம். இப்ப இத பார்ப்போமா? இத பார்ப்போம். இன் அ கிளாஸ் 6 ஸ்டூடண்ட்ஸ் நேம்டு பிக்யூஆர்எஸ்டி. இது லைட்டா பசில், நம்பர் பசில், ஒரு டேட்டா கேஸ்லெட் மாரி தாங்க. இப்பலாம் வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ண சொல்றாங்க. இந்த மாரி ஒரு இத குடுத்துட்டு, டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு வச்சுப்போமே, டேட்டா. ஓகே, சூப்பர். இப்ப இன் அ கிளாஸ் 6 ஸ்டூடண்ட்ஸ், ஓகேவா? இப்படி வச்சுப்போம். ஒரு 6 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி? பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ. கரெக்ட்டா? 6 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஆப்டெயின் டிஃபரெண்ட் மார்க்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் 100 மார்க்ஸ். சரி, அவங்க என்ன மார்க் எடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே. த ரேஷியோ இப்ப பாருங்க, அவங்க என்ன மார்க் எடுத்தாங்கன்னு தெரியல. அத இந்த காலம்ல வச்சுக்குவோம். பட் அத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில க்ளூஸ் குடுக்குறாங்க. அத இங்க எழுதுவோம். சரியா? எஸ், சூப்பர். இந்த க்ளூஸ் பாருங்க. த ரேஷியோ பிட்வீன் மார்க்ஸ் ஆஃப் டி அண்ட் எஸ் இஸ் 2:3. அப்ப டி அண்ட் எஸ், இப்ப தெரியுதா எல்லாமே? ஓகே. டி அண்ட் எஸ் போடும்போது இந்த ரேஷியோ எப்படி இருக்கும்னா, டிக்கும் எஸ்ஸுக்கும், டிக்கும் எஸ்ஸுக்கும் 2:3னா இத 2x இத 3xன்னு வச்சுக்கலாமா? 2x இத 3xன்னு வச்சுக்கலாம். சரியா? ஆர்எஸ் டியூ. அப்ப டிக்கும் எஸ்க்கும் 2. ஓகே, அடுத்தது பி ஆப்டெயின் 50% மார்க்ஸ். அப்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. பி வந்து 50%னா 100ல 50% 50 தான். ஆர் ஆப்டெயின் 5 மார்க்ஸ். ஸோ நான் இதுல போடுறேன். நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோன்றதை ஹைலைட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதை முடிச்சிட்டோம். பி ஆப்டைன் 50% மார்க்ஸ், ஆர் ஆப்டைன்ஸ் 5 மார்க்ஸ் லெஸ் தென் பி. இப்போ 5 மார்க்ஸ் லெஸ் தென் பி தான் ஆர்னா 45 இருப்பாரா? பியோட 5 மார்க்ஸ் லெஸ் 45. இப்போ அடுத்து யூ யூ ஆப்டைன்ஸ், சாரி, யூ ஆப்டைன்ஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் த மார்க்ஸ் ஆப்டைன் பை பி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? யூ வந்து பி ஆப்டைன் பண்ணதை விட 1.5 டைம்ஸ்னா என்னங்க? 50யை விட 1.5 டைம்ஸ்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் 50. அப்போ பார்த்தே சொல்லலாமா? 1 டைம்னா 50, அரை டைம்னா 50. 1 டைம் 50ங்க, இன்னொரு அரை டைம்னா 25 வரும், அதோட பாதி. அப்போ 75 வரும். ஸோ ஈஸியாக தான் ஃபில் ஆகுது இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. டி ஆப்டைன்ஸ் லெஸ் மார்க்ஸ் தென் யூ பட் மோர் மார்க்ஸ் தென் ஆர். இது அப்படியே எழுதிக்கோங்க. டி ஆப்டைன்ஸ் லெஸ் மார்க்ஸ் தென் யூ பட் மோர் மார்க்ஸ் தென் ஆர். அது வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா, சி ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இப்போ இது பாருங்களேன், டீக்கும் யூக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க 4:5ன்னு. அப்போ டி வந்து 4yனா யூ வந்து 5y. புரியுதா? ஏன் நான் ஒய் போடுறேன்னா, ஆல்ரெடி எக்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன், அதனால. ஓகேவா? இப்போ டி வந்து 4y, 4:5ங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து 5 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு 4 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே போட்டுடலாம். ஏன்னா டிக்கும் யூக்கும் தானே 4:5 கொடுத்தாங்க. அப்போ இது 5 டைம்ஸ்னா இது 4 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. 5 டைம்ஸ் இதுனா அடிங்க. சும்மா 75 இருக்கணும், அதை அடிச்சிடக்கூடாது. சும்மா இங்கே போடுங்க, அடிச்சுட்டு 15 is 5, மீதி 2, 5 5 75. அப்போ 5 டைம்ஸ் 75னா 1 டைம்ஸ் வந்து 15. அப்போ 4 டைம்ஸ் வந்து 60. ஈஸியாக வந்துருச்சா? 4 டைம்ஸ் 60. இப்போ பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் வந்துருச்சு பாருங்க. இப்போ இது 2xனா 230 60. அப்போ இது 3x. அப்போ 2 இன்டூ எக்ஸ் வந்து 30ன்ற மாதிரி ஆகுது. அப்போ 3xனா 3 இன்டூ 30 19 ஆகுது. ஈஸியாக ஃபில் ஆகுது பாருங்க. அப்போ இன்னும் ஒரு ஆள் தான் ஃபில் ஆகலை, ஏன்னா நம்ம ஒரு லைன் படிக்கல. Q obtains 20 மார்க்ஸ் மோர் தென் T. Q obtain 20 எவ்வளோ? 60. அப்போ Q வந்து 20 மார்க்ஸ் மோர்னா 80. அவ்வளோதான். அப்போ இது எதுக்கு தேவையில்லாமல் கொடுத்தாங்க? இது சும்மா செக் பண்ணிக்கிறதுக்கு. நம்மளுக்கு அவங்களே கான்ஃபிடன்ஸ் ஏற்றுறாங்க. நீ எல்லாமே போட்டுட்ட, இருந்தாலும் இந்த க்ளூவை யூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட் ஆகிக்கோன்னு. ஆர் டியை விட டி நடுவில் RTU இதாங்க இன்க்ரீசிங் ஆர்டர். RTU பாருங்க. R45, T60, U வந்து 75. கரெக்டுங்க. R45, T60, U75 கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஆன்சர் போயிடலாம். பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்றாங்க. எதுங்க ட்ரூ? எஸ் ஆப்டைன்ஸ் 90% மார்க்ஸுங்கிறாங்க. இப்போ எஸ் தான் 90யா? ஆமாம், எஸ் தான் 90. சூப்பர். அப்போ அது கரெக்டு. த ரேஷியோ பிட்வீன் த மார்க்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் 5:8. அப்போ பி வந்து 50. பாருங்க, பி வந்து 50, கியூ வந்து 80. அப்போ 5:8 தானேங்க? 5:8 தானே ரேஷியோ வருது பி கியூக்கு. அவ்வளோதான், அதுவும் கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே கரெக்ட். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். கிளியரா? சி பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ், டைம் டேக்கிங் தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ். இதெல்லாம் எக்ஸாமில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, குவான்ஸ், ரீசனிங்கு, ஜிகே எல்லாமே நல்லா முடிச்சிட்டிங்க, ஈஸியாக போடக்கூடியதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இது போடணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ இது 1 நிமிஷம் ஆயிருக்குமா? ஸோ எக்ஸாமில் அந்த பதட்டத்தில் ஏதாவது தப்பும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் கடைசியாக அட்டன் செய்யவும்.
கஷ்டம்னு சொல்லல. பட் எரர் வர்றதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இது பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் தான். இங்கிலீஷ்ல அந்த படிச்சு பார்த்து கொஸ்டின் எழுதுவீங்கல்ல, அந்த மாரியான கொஸ்டின் தான். ஸோ அத ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க அப்படியே படிக்கிறேன். இன்ஃபான்ட் ஜாண்டிஸ் இஸ் yellow discoloration. ஓகே. இன்ஃபான்ட் ஜாண்டிஸ் இஸ் yellow discoloration ஆஃப் நியூபார்ன் பேபி ஸ்கின். மஞ்சள் காமாலையில என்னன்னு சொல்றாங்க. which occurs because the baby's blood contains excess of yellow pigment called ஏன் மஞ்சள் காமாலை ஆகுது? பிளட்ல வந்து அதிகமா பிலிருபின் இருக்கிறதுனால அதிகமாகுதுன்றாங்க. இப்ப அடுத்த லைன் படிங்க. Infant jaundice usually occurs because a baby's liver is not mature enough. ஒழுங்கா வளரல பேபியோட லிவர். ஏன்னா ஒழுங்கா வளர்ந்துருந்தா அந்த லிவர் என்ன பண்ணியிருக்கோம், கெட் ரிட் ஆஃப் பிலிருபின். பிளட்டில் அதிகமாக பிலிருபின் இருக்கிறத தள்ளி விட்டுருக்கோம். பிளட்டில் இருந்து கெட் ரிட் ஆஃப்னா என்னங்க, அதுல இருந்து விலக்கி விட்டுருக்கோம். கெட் ரிட் ஆஃப் திஸ் அப்படின்னா இதை பண்ணாத இதுக்கப்புறம். ஓகேவா, அந்த மாதிரி ஒன்றுத்துலேருந்து விலகுறது. ஓகேவா, அப்போ ஒழுங்காக லிவர் வளரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது 2 டீட்டெயிலாக கொடுத்துட்டு இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, ஏ பாருங்க. இன் சம் நியூ பார்ன் பேபி சஃபரிங் ஃப்ரம் ஜாண்டிஸ் த லிவர் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்டு. கரெக்டு தான். விச் காசஸ் எக்ஸஸ் பிலிருபின். இது தப்பு. சி, லிவர் வளராததுனால அதுதான் பிலிருபினையே காஸ் பண்ணுதுங்கிறாங்க. ஆக்சுவலாக அது காஸ் பண்ணல. ஓகே, பிலிருபினை அதால வெளியில எடுக்க முடியல, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் வந்து த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் இஸ் ஆல்சோ டு ரிமூவ் த எக்ஸஸ். எஸ், கண்டிப்பாக லிவர் ஒழுங்காக வளர்ந்துருந்தா அது வந்து பிலிருபினை எடுத்திருக்கும். செகண்ட் வந்து கரெக்ட். இப்போ தேர்ட் பாருங்க, எக்ஸஸ் பிலிருபின் இஸ் அன்டிசைரபிள் ஃபார் இன்ஃபேன்ட்ஸ் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். சி ஆஸ்பிரன்ஸ் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கணும். இங்கே அடல்ட்டை பற்றி வேறு ஏதாவது இருக்கா? இப்போ பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் டாக்டராக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் டேர்ம்லாம் படிச்சிருக்கலாம், அவங்களுக்கே தெரியும், அடல்ட்டை பற்றி தெரியும். பட் ஆனால் நம்ம வந்து ஜென்ரலாக இப்படி யோசிக்கணும்னா இது வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் பொருந்தும், எனி டிகிரி படித்தவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அடல்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ கொடுக்காத ஒன்றை பற்றி எப்படி அவங்க கேட்கலாம்? அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் பதில் இருக்கணுமே தவிர ஜென்ரலாலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்தோன்னே தப்பு போட்டுடலாம். சரியா, இப்படி தான் யோசிக்கணும். அண்ட் கடைசியாக வந்து கலர் ஆஃப் இன்ஃபேன்ட் ஸ்கின் இஸ் யூஷுவலி எல்லோயிஷ். அது எப்படிங்க, மஞ்சள் காமாலை வந்தால் தான் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ பி மட்டும் தான் கரெக்டு, ஒன்லி பி முடிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் வந்து படித்து பார்த்து நீங்கள் மைண்டை எங்கேயோ போகும். அதனால தான் இதெல்லாம் அப்புறம் அட்டன் பண்ண சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டோம். இப்போ இது பாருங்கள், இது வந்து வென் டயக்ராம் டைப்புங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப லாஜிக்கலாகவே சால்வ் பண்ணலாம் இதை, வென் டயக்ராம். ஓகே, இப்போ பாருங்கள், இன்ன யூனிவர்சிட்டி பாருங்க, இன் யூனிவர்சிட்டி 88 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மேக்ஸ் இருக்கு, பயாலஜி இருக்கு, ஹிந்தி இருக்கு. டயக்ராம் வரையலாமா? 3 டயக்ராம் இப்படி போடணும். மேக்ஸு, பயாலஜி, ஹிந்தி, இப்படி 3த்துக்கும் காமனாக ஒரு ஏரியா வர மாதிரி போடணும். சரியா? சி ஆஸ்பிரன்ஸ், இப்போ அவங்க சொல்கிற ஒன்று நோட் பண்ணுங்க. 88 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் மேக்ஸுங்கிறாங்களா? அப்போ மேக்ஸில் மொத்தமாக தான் 88. அதாவது நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, மேக்ஸ்ன்னும் போது இந்த மொத்த மேக்ஸ் இது ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணுறேன்ல, இது எல்லாம் சேர்த்தா இந்த 88. சரியா? அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. மேக்ஸ் ஒன்லின்னு சொல்ல, மேக்ஸ் எடுத்தவங்கலாம் 88. அப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணுங்கள். 90 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் ஹிந்தி கோர்சஸ். அப்போ ஹிந்திக்கு வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபுல் ஹிந்தி. பயாலஜி வந்து 64 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் வந்து ரியல் கேமே ஆரம்பிக்குது. காம்போ சொல்லுவாங்க, காம்போ. அப்போ 22 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் மேக்ஸ் அண்ட் பயாலஜி. அப்போ இங்கே எழுதிக்கோங்க, நான் க்ரீனில் எழுதுகிறேன், இங்கே எழுதுங்க. 22ன்றது நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸும் பயாலஜியும் சேர்ந்து எடுத்திருக்காங்களே, அதுதான் இந்த 22. புரியுதா? அதை உள்ளே எழுதுனா மறுபடியும் பிரிக்க வேண்டி வரும். அதனால் 22 அப்படியே போடுங்க. மேக்ஸுக்கும் பயாலஜிக்கும் காமனான ஏரியா. ஓகேவா? நான் இப்போ இந்த எல்லோலாம் எடுத்துட்டேன் உங்கள் விஷுவலைசேஷனுக்காக தான். எக்ஸாமில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அடுத்தது 28 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் மேக்ஸ் அண்ட் ஹிந்தி. அப்போ மேக்ஸ் அண்ட் ஹிந்தி காமனாக 28 ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. அடுத்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் ஹிந்தி அண்ட் பயாலஜி. இப்போ ஹிந்தி அண்ட் பயாலஜி காமனாக 24 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்த லெவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் ஆல் த 3 கோர்சஸ். அப்போ தாராளமாக இந்த ஏரியா தான். ஆல் த 3 கோர்சஸ் எடுத்தவங்கன்னா 3மே சங்கமம் ஆகிற அந்த ஒரு சின்ன புள்ளி. அப்போ அங்கே வந்து 10 போடுங்க. இப்போ இந்த ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கே தெரியும், இந்த 28ன்றது என்னது, இந்த ஃபுல் இது. அப்போ நல்லா பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? 28ன்றது அந்த ஃபுல் இதையும் சேர்த்து. அப்போ அதில் 10 வந்து இந்த இடம்னு வந்துருச்சு. ஓகேவா? அந்த 28ல் 10 வந்து இந்த பார்ட்டு. அப்போ மீதி இந்த பார்ட் என்னவா இருக்கும்? மீதி 18. அவ்வளோதாங்க. இதுதான் நான் உங்களை விஷுவலைஸ் பண்ண சொல்கிறேன். பட் இப்போ வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாமே சொல்ல போகிறீங்க ஈஸியாக. ஓகே, ப்ளூ எடுத்துக்கலாம்.
இந்த 28ல 10 போக மீதி 18 இங்கே வரும். இந்த 22ல 10 போக மீதி 12 இங்கே வரும். இந்த 24ல 10 போக மீதி 14 வரும். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டேக்கன் மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸ் ஒன்லி? அப்போ மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸ் ஒன்லினா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, மேக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணும். மற்ற எந்த ஒரு பயாலஜி, ஹிந்தி காம்போலாம் தொடவே கூடாது. மேக்ஸ் மட்டும்னா இதுதான். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 88ன்றது டோட்டலாக ஓவரால் நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணி காமிச்சல மேக்ஸ் ஃபுல்லாக. ஓகே, அதாவது மேக்ஸ் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக தான் இந்த 88. இப்போ அதில் நீங்கள் எதை மைனஸ் பண்ணால் நான் சொன்ன இடம் வரும்? அதுலேருந்து இந்த 12, இந்த 10, இந்த 18 மைனஸ் பண்ணால், இந்த 88லேருந்து இந்த மூணுத்தையும் மைனஸ் பண்ணால் இங்கே என்ன பண்ணுமோ அது கிடச்சிரும். ஸோ மைனஸ் பண்ணலாமா? ஈஸி தானே. 88லேருந்து எதை மைனஸ் பண்ணோம்? 12, 10, 18. ஸோ ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுங்கள். 88 மைனஸ் 20, 30, 40, அப்போ 48 வருது. 48 வருது இந்த இடத்துல. அப்போ மேக்ஸ் மட்டும் படித்தவங்க 48. இது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அவங்க கொடுக்கல, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ எழுதும்போது பார்த்து எழுதிக்கோங்க 48. ஸோ இதாங்க வென் டயக்ராம். ஸோ ஈஸியாக நீங்கள் பாருங்கள். இது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால டைம் ஆகுது. நான் எக்ஸாமில் போகணுன்னா டப்பு டப்புன்னு அழகெல்லாம் பார்க்காம டக்குன்னு போட்டிங்கன்னா இது மேட்டர் ஆஃப் 1 மினிட் கூட கிடையாது. சரியா? இன்னும் இதில் ட்ரிக்ஸாலாம் பார்க்கணும்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை பாருங்கன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே லாஸ்ட் லைன் படிங்க, எடுத்தோடனே அந்த ஆளை போட்டுருங்க. ஸோ தட் இந்த 28 போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக பிரித்து போட்டுக்கலாம். சரியா? ஸோ அது கூட பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் இருக்குதுங்க, டீட்டெயிலாக படிக்கும்போது நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இது பாருங்கள். இது ஒன்று தான் முடிக்கலன்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான பசிலுங்க. பசில்லாம் வந்தால் ஜாலியாக போடலாம், பட் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் முக்கியம். பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப அல்வா மாதிரி. சரியா? ஓகே. 6 கேர்ள்ஸ் நேம்டு ABCDF ஆர் சிட்டிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆல் ஃபேஸிங் நார்த். அப்போ சீட்டை போடுங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இங்கே போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும், பசிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 6 ஸ்டூடெண்ட்ஸா? எல்லாமே நார்த் ஃபேஸிங்னா இப்படி போட்டுருங்க சேரை. இப்போ ஈச் ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். ஒவ்வொருத்தவங்க ஒரு ப்ரொஃபஷன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ க்ளூ படிங்க. பி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டினா இங்கே பி உட்காந்து இங்கே டி போடுறதா, இங்கே பி உட்காந்து இங்கே டி போடுறதாலாம் தெரியாது. அதனால இந்த டயக்ராம் இருக்கட்டும், சீட்டு போட்டது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்க, லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். பி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டினா சும்மா ரேண்டமாக போடுங்க. டி இருக்கா? டி இருக்கா? செகண்ட் லெஃப்ட்னானுங்க, பி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டினா டிக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இங்கே வரணும், செகண்ட் லெஃப்ட்னா இங்கே வரணும் பி. கரெக்டா? எஸ். இப்போ அடுத்த லைன் படிங்க. சி இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. அப்படியே போடுங்க. டிக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு ஒரு சீட்டு கொடுங்க, செகண்ட் ரைட்டு ஒரு சீட்டு கொடுங்க, தேர்ட் ரைட்டு தான் யார்? சி. அப்போ பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ், இப்பயே உங்களுக்கு இது அமைஞ்சிருச்சா? இங்கே பாருங்க 6 சீட் வந்துருச்சா? இது அப்படியே பாருங்க. இது அப்படியே இங்கே கீழே இறக்குங்க. இது அப்படியே இப்போ கீழே இறக்கி போடுங்க. பி இருக்கா? ஒரு சீட் வேக்கண்ட் இருக்கா? டி இருக்கா? ஓகே, பென்னு கொஞ்சம் சார்ஜ் அவுட் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்து டிக்கு அடுத்து 2 வேக்கண்ட் இருக்கா? விட்டுருங்க. சி. அவ்வளோதாங்க. புரியுதா? அவங்க சொல்கிற க்ளூவை வச்சு பில்டப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த பாருங்கள். எப்பயுமே பசிலில் வந்து நீங்கள் உங்கள் ஆர்டரில் படிக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இப்போ நான் உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்த லைன் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி டாக்டர் இஸ் சிட்டிங் பிட்வீன் கிளர்க் அண்ட் செஃப்னு வருது. நம்மளுக்கு டாக்டர் யாருன்னு தெரியாது, கிளர்க்கு யாருன்னு தெரியாது, செஃப் அதை விட்டுருங்க. அடுத்து இன்ஜினியர் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லாயர், அதுவும் தெரியாது. கிளர்க் இஸ் சிட்டிங் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமென்ட்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரீமென்ட்ஸ்னா இதுவும் எக்ஸ்ட்ரீமெண்ட் தான், இதுவும் எக்ஸ்ட்ரீமெண்ட் தான். யாரை கிளர்க்குன்னு எடுப்பீங்க? இப்போதைக்கு தெரியாது. அதனால இப்போதைக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் போங்க. இப்போ அடுத்து பாருங்க, எஃப் இஸ் அ டீச்சர், எஃப்பும் தெரியாது. இது தெரியுது. அதனால மனம் தளராமல் தெரிஞ்சதை மட்டும். இப்போ நான் எல்லோவில் என்ன சொல்கிறது, எல்லோவில் போட்டது தான் தெரிஞ்சது. ஈவன் இதுவுமே தெரியாது தான், எல்லோவில் போட்டது தெரிஞ்சது. சி இஸ் அ லாயர்னா எனக்கு சி ஆல்ரெடி தெரியும், சி எனக்கு பழக்கம், ஆல்ரெடி போட்டேன். அப்போ சி தான் லாயர். அப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே செயின் மாதிரி பிடிச்சி போகணும். இப்போ வந்து சி லாயர்னு தெரிஞ்ச அப்புறம் இந்த க்ளூ படிங்களேன். கிளர்க் இஸ் சிட்டிங் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமென்ட்ஸ். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன சொன்னாங்க? கிளர்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம் என்ன ஒன்று, இது எக்ஸ்ட்ரீம் என்ன எதுங்க ஒன்று, இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இல்லை இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்போ கிளர்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் லாயர் கொடுத்தாச்சு. அப்போ இவர் தானே கிளர்க்காக இருக்க முடியும். அப்போ ஒன்று ஒன்றா டெவலப் ஆகுதா? இதாங்க பசில். சரியா? ஸோ இதையும் நீங்கள் நிறைய படிக்கணும். இப்போ அடுத்த தெரியாததெல்லாம் பாருங்கள். இப்போ நான் அப்படியே எல்லோவில் வந்து தெரியாததெல்லாம் முடிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது பாருங்கள், இது முடிச்சிட்டேன். ஓகே, எஃப் இஸ் அ டீச்சர் தெரில. இப்போ இது பாருங்க, இப்போ நம்மளுக்கு கிளர்க்கை பற்றி தெரியுதா? அப்போ இந்த க்ளூ ஏன் படிக்கக்கூடாது? ஒன்லி டாக்டர் இஸ் சிட்டிங் பிட்வீன் கிளர்க் அண்ட் செஃப். அப்போ என்ன பண்ணுங்க, கிளர்க்குக்கும் செஃப்புக்கும், இப்போ இங்கே செஃப் போட்டால் கிளர்க்குக்கும் செஃப்புக்கும் நடுவில் டாக்டர் மட்டும்தான் உட்காராராம்.
அப்ப இப்படி தானே போட முடியும். கரெக்ட்டா? எஸ். அப்ப அடுத்தது. இப்ப இதுவும் அடுத்தது தெரிஞ்சிருச்சு. அப்படியே கலர் அடிச்சுட்டே வாங்க. ஒன்லி டாக்டர் இஸ் சிட்டிங் இதுவும் முடிச்சிட்டீங்க. அடுத்து இன்ஜினியர் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லாயராம். அப்ப லாயரோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இது, செகண்ட் லெஃப்ட் இதான் இன்ஜினியர். அப்ப மீதி ஒரு ஆள் தாங்க இருக்காரு. அவர் யாருங்க? டீச்சர். அவ்வளோதான். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷனும் போட்டோம். மீதி ஒரு ஆள் டீச்சர். அந்த டீச்சரே எஃப் தான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதையும் மேல போட்டுருங்க. ஈஸியா முடிஞ்சதா? அப்ப இப்ப மீதி அது ஈ மாரி தெரிய போகுது. பார்த்து ஒரு நிமிஷம். ஓப்ஸ். ஓகேங்க. கொஞ்சம் மேல போட்டுக்கிறேன். எஃப் இது எஃப். அப்ப இந்த 2 ஸ்பாட் தான் வேக்கன்ட்டா இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு க்ளூவ படிக்காம விட்டுருப்பீங்க. அந்த கடைசி க்ளூவ பாருங்க. அது பாட்டு பாவமா இருக்கு பாருங்க. அத படிங்க. ஈ இஸ் நாட் இம்மீடியேட் நெய்பர் ஆஃப் எஃப்ங்கிறாங்க. அப்ப இம்மீடியேட் நெய்பர் ஆஃப்னா ஈக்கு இம்மீடியேட் நெய்பர்னா இவரு தான். இவங்க 2 பேர் தான். அப்ப ஈ வந்து இம்மீடியேட் நெய்பர் ஆனா இங்கேயும் வரமாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டாங்கன்னா, இங்க தான் வருவாங்க. சரியா? அப்ப அந்த மாரியும் ஒரு சிலது எடுக்கணும். அப்ப ஈ இங்க தான் வருவாங்க. அப்ப மீதி யார் இருக்கா? ஏ தான் இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஏ தான் மீதி இருக்காரு. ஏபிசிடிஇஎஃப் எல்லாரும் போட்டோம். இப்போ கொஸ்டினை படிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ பேஸ் ஆன் த கிவர்? எதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க. இ இஸ் இன்ஜினியர் கரெக்டா? இ வந்து இ வந்து இன்ஜினியரா? இ வந்து டாக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு. அடுத்தது த டாக்டர் இஸ் சிட்டிங் அட் தேர்ட் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டீச்சர். அப்போ டீச்சருக்கு தேர்ட் லெஃப்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். டாக்டரா? கரெக்ட் தானே? டாக்டர் தானே கொடுத்துருக்காங்க. டாக்டர் இஸ் சிட்டிங் கரெக்ட். அப்போ செகண்ட் வந்து கரெக்ட். இப்போ தேர்ட் பாருங்க. இன்ஜினியர் இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் செஃப். அப்போ இன்ஜினியர் இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் செஃப். அப்போ செஃப்க்கு இமிடியேட் ரைட்டில் இன்ஜினியர் இருக்காரா? இருக்காரு. அப்போ தேர்டும் கரெக்ட். அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு. ஒன்லி 2 அண்ட் 3 ஆர் ட்ரூ. முடிஞ்சா? ஸோ இந்த மாதிரி பசில்ஸ் வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணுங்க. பட் கடைசியாக அட்டன் பண்ணுங்க. எடுத்த உடனே நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எடுத்த உடனே அட்டன் பண்ணாதீங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்தோம். அப்படியே ஒரு ரிவிஷன் பார்த்துடலாமா? என்னென்ன வந்திருக்குன்னு. அப்போ ரேங்கிங்லேருந்து எல்லாத்துலேருந்து முத்தா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மிரர் இமேஜ்லேருந்து ஒன்று, ஒரு ஜென்ரல் இதை வச்சு ஒன்று, ஒரு நம்பர் சீரிஸ் ராங் டேர்மு, ஒரு பசிலு, ஒரு வென்டைகிராமு, ஒரு சில்லாஜிசம், ஒரு கியூப் டைப்பு, ஒரு நம்பர் அனாலஜி, ஒரு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு ஃபிகர் சீரீஸு, ஒரு பாட் மேட்ச் சம்மு, ஒரு இன்கரெக்ட் டேர்மு லெட்டரை பேஸ் பண்ணி, ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பு, கோடிங் டிகோடிங்கில் 2 கேட்டாங்க, ஒரு ஜிகே, ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஒரு ஃபிகர் சீரீஸு, கோடிங்லேயே கஷ்டமானது, பட் எல்லாமே ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறது, ஒரு டேட்டா சஃபிஷியன்சி. இவ்வளோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஐபி ஏசிஐஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய செட் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று வந்து ஒரு சாம்பிளுக்கு போடுறோம். பட் நீங்கள் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து உட்காந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கிராக் இங்கே எழுதுகிறேன். எல்லா ப்ரீவியஸ் இயர் ஒன் செகண்ட், ஏன் இது எழுதலன்னு தெரியல. ஓகே, எல்லா ப்ரீவியஸ் இயர் ஓகே நான் வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உட்காந்து போட்டு பார்த்தா தான் கிளியர் பண்ண முடியணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இது நான் கிளியர் பண்ணி இப்போ நான் இதை போட்டு பார்த்துருக்கேன் இல்லையா? இப்போ எனக்கு இதுக்கான நாலேஜ் வந்து எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பரை கிளியர் பண்ணும்போதே அந்த நாலேஜே இதுக்கு போதுமானதாக தான் இருக்குது. இதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஆனால் குவான்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரையும் உட்காந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் பண்ணுங்க. யாருன்னா எல்லாமே முடிச்சவங்க. முடிக்காதவங்க, பேசிக் முடிக்காதவங்க ஃபர்ஸ்ட் சிலபஸை கவர் பண்ணுங்க. சரியா? சிலபஸை வந்து ஒரு ரீசனிங்ல ஒரு டாப்பிக்கும் கவர் பண்ணுங்க. அதுக்கு யாருக்கா உங்களுக்கு ஃபுல்லா பேசிக்லேருந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சரியா? ஏன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு நெருங்குது. இப்போ நீங்க ஏசிஐஓக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்க எஸ்ஏ, ஜிஓ எல்லா ஆப்டையும் அதே வந்துடும். ஏன்னா இதான் டாப் லெவல் போஸ்ட். சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் போயிட்டாலே உங்களுக்கு வந்து கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவர் கோர்ஸ்னு. ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஒன்றுமேல் இதை நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு நம்ம கோர்ஸை பற்றின ஃபுல் வீடியோ வந்து இதோ இருக்கு பாருங்கள். எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம குவான்ஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறோம், ரீசனிங்கில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதும். இதை வச்சு தான் அது கேட்டிருக்காங்க. 20 டாப்பிக்கும் நம்ம வீடியோஸாக போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுங்க. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கோர்ஸை வந்து லேப்டாப்பில் பார்க்குறது எப்படின்னு இதில் இருக்கும், எப்படி ஐஃபோனுக்கு எப்படி எல்லாமே இந்த ஒரு டேப்பில் இருக்கும். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ். அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பை.